நாம் ஒரு வீட்டில் இருக்கலாம். நாம் எல்லாரும் தேவனுடைய பாத்திரங்கள். நாம் ஒரு வீட்டில் இருந்தாலும் ஒரு விளைவிலையேற பெற்றோர் என்று பெயர் எடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் சுத்திகரிக்கப்படாத பட்சத்தில் எஜமான் உபயோகப்படுத்த மாட்டான். எவ்வளவுதான் கோடிக்கணக்கான ஒரு வைரம் உள்ள ஒரு பாத்திரமா இருந்தாலும் அதை சுத்தம் செய்யாத உபயோகிக்க முடியாது. அதனால நாம் சபையில் இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கலாம், நல்ல சபைக்கு உதவியாளர்களாக இருக்கலாம், புதியவர்களாக இருக்கலாம், சத்தியத்தை அறிந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் சுத்திகரிக்கப்படாத பட்சத்தில் எஜமான் உபயோகப்படுத்த மாட்டார். அப்ப யார் உபயோகப்படுத்துவா சொல்லுங்க? எஜமான் உபயோகப்படுத்தல, பட் அந்த வீட்டில் அந்த பாத்திரம் இருக்கு, அதை யாரும் உபயோகப்படுத்திக்குவா? தூசிகள் உபயோகப்படுத்திக் கொள்ளும். அப்படித்தானே? தூசி போய் ஃபார்ம் ஆகி டஸ்ட் ஃபார்ம் ஆகிடும். சரிதானா? சில பூச்சிகள் போய் நெஞ்சுக்கும், கூடு கட்டி உள்ள உட்கார்ந்துக்கும். இதுக்கு தான் யூஸ் ஆகும். அது கோடிக்கணக்கான விதத்துல வாசியங்கள். தீமோத்தேயுல கரெக்டா சொல்லணும். 2 தீமோத்தேயு 2:20. சுத்திகரிக்கப்படாததும் சுத்திகரிக்கப்பட்டதும் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமான். ஒருவன் இவர்களை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அப்பதான் அவன் எஜமானுக்கு யூஸ் ஆகும். இல்லைன்னா செலந்தி கூடு கட்டி இருக்கும், அப்படிதானே? குப்பைகள் இருக்கும், தூசிகளா இருக்கும். இப்படி ஒரு பாத்திரத்தை சபையில வச்சோ இல்லை அவர்கள் தேவனுடைய கரத்துல வச்சோ ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் மற்ற சபைகள்ல இந்த சுத்திகரிப்பு கூட்டங்கள் கிடையாது. அப்படியே வச்சாலும் சோத்திரம் சோத்திரம் முடிச்சிருவாங்க. ஆனா நம்ம அப்படி அல்ல. சுத்திகரிப்புக்கு நம்ம அதிகமான நேரத்தை கொடுக்கறதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதாவது ரட்சிக்கப்பட்டாச்சு, பரிசுத்தாய் பெற்றாச்சு, இனிமே என்ன சுத்திகரிப்பு அப்படிலாம் நம்ம யோசிக்கலாம். அப்படி அல்ல. ராஜாவுக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால் ராஜஸ்திரியாக மாற வேண்டிய ஒரு பெண் 365 நாள் சுத்திகரிக்கணும். வருஷத்துல எத்தனை நாள் தான் இருக்கு? 365 நாள் தான் இருக்கு. ஆனா 365 நாள் அவ என்ன செய்யணும்? தன்னை சுத்திகரிக்கணும். அதுக்கு பிறகு போய் அவ ராஜாவிடத்துல நின்று ராஜா இரக்கம் போராட்டி பொற்செங்கோலை நீட்டினால் அவள் யாரு? ராஜ ஸ்திரீ. வாசிங்க எஸ்தரின் புஸ்தகம் 2:15. தப்பு என்னத்தையா வாசிக்க கூடாது கூட்டத்தில். 6 மாதம், அடுத்து 6 மாதம், 6 மாசம் எவ்வளவு ஆச்சு? 12 மாசம். அந்த வசனம் என்ன? 2:12. அப்போ 12 மாசமும் அவன் நெஞ்சிட்டே இருக்கணும், சுத்திகரிக்கணும். அதனாலதான் நம்ம சுத்திகரிப்பு கூட்டங்கள் மற்ற சுத்திகரிப்பு கூட்டங்களை மாதிரி அல்லேலூயா கர்த்தாவே மன்னியும், ஓ என் பாவங்களை மன்னிச்சிருந்து ஒரு கோரஸ் பாடிட்டு போயிடுறதெல்லாம் கிடையாது. நம்ம உட்கார்றோம், ஆண்டவரே உட்கார்ந்துடுறாரு. மல்கியாவில் 3ஆம் அதிகாரத்துல அவர் உட்கார்ந்து சபையை சுத்திகரிப்பார். அவர் தான் சுத்திகரிப்பு, நான் இல்லை. யாரு? அவர் உட்கார்ந்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் உட்கார்ந்து லேவியின் புத்திரரை சுத்திகரிப்பார். அதனால இந்த சுத்திகரிப்புங்கிறது ரொம்ப முக்கியம், மஸ்ட். அது ரொம்ப அவசியம். அது இல்லாம ஒருத்தர் விசுவாசி ஊழியக்காரன் சொல்லிட்டுலாம் சுத்திட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. அதனாலதான் நாங்க வருஷ கடைசியில இல்லாட்ட 3 மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு, 2 மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு நம்மளை தாழ்த்தி உட்கார்ந்து கிளியர் பண்றோம். வாரம் நம்ம ராபோஜனம் கொடுக்கறது இல்லை. அப்படிங்கும்போது அந்த ராபோஜனத்தினுடைய புனிதத்தன்மையும் போயிடுது, ஜனங்களுக்கு இருக்கிற அந்த தெய்வ பயமும் போயிடுது, அவங்களுக்கு அந்த போராட்டமாயிரும். அப்ப அது கொஞ்சம் நல்ல அசட்டை பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் உட்கார்ந்து சுத்திகரிச்சு கழுவி அழுது கண்ணீரோடு தேவனுடைய பாதத்தில் விழுந்து கதறி கதறி எல்லாம் நம்முடைய ஜீவித்தை அப்படியே முற்றிலும் சரண்டர் பண்ணி டோட்டலா ஒரு சேஞ்ச். அதோட நமக்கு பாவம் உண்டுங்கிற அந்த ஆவி போய் பாவம் இல்ல, கர்த்தர் நமக்கு இறக்கம் பாராட்டினான், அந்த லெவலுக்கு வரும். அதான் இந்த சுத்திகரிப்பு துவப்பு கூட்டணுங்கிற போது பாருங்க, பைபிள் ஸ்டடி நார்மல் கிரௌடு கூட இல்ல. அதாவது ஜனங்களுக்கு ஆசீர்வாத கூட்டம் இப்ப அனௌன்ஸ் பண்ணுங்க, ஆசீர்வாதத்தின் பெருவிழான்னு சொல்லுங்க, எல்லாம் மத போய் வருவாங்க. என்னன்னா தூக்கி அப்படி கொடுத்துட்றான் போல் இருக்கு.
அப்படி அல்ல. ஒரு சபையினுடைய கெப்பாசிட்டி தெய்வீகத்தை பார்க்கணும்னா எங்க தான் பார்க்கலாம்? சுத்திரிப்படத்துல தான் பார்க்கலாம். ஒரிஜினல் அந்த சர்ச்சினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, அந்த ஜனங்க எவ்வளவு சுத்திகரிக்க ஆசைப்படுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க அந்த சபை எப்படி இருக்கு, வருகைக்கு ஆயத்தமா, தேவனோடு நெருங்க ஆயத்தமா இருக்குன்னு அர்த்தம். சரி, விடுவோம். அதனால முதலாவது நம்முடைய பாயிண்ட் என்னன்னா, தேவன் சுத்திகரிச்சாதான் நம்ம அவருக்கு உபயோகப்படுத்தப்பட முடியும். சுத்திகரிக்கப்படாம இருந்து நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, தேவன் உபயோகப்படுத்த மாட்டாரு, யூஸ் பண்ண மாட்டாரு. சும்மா நம்ம வருவோம், காணிக்கை கொடுப்போம், கூட்டத்தில் இருப்போம், போவோம். ஆனா தேவன் யூஸ் பண்ணணும்னா இவைகளை விட்டு ஒருவன் சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியை செய்ய ஆயத்தம் உள்ளவன்மா பாத்திரமாய் மாறுகிறார். அப்ப சுத்திகரிச்சாதான் எஜமான் கையில இருப்பார். அதனால நல்ல ஒரு சுத்திகரிப்பு. நான் எதிர்பார்க்கிற சுத்திகரிப்பு சபையில வரல, நான் துக்கப்பட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. நீங்க எதிர்பார்க்கிற சுத்திகரிப்பு நமக்கு நடக்கலையே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு துக்கப்பட்டு போறது. ரெண்டு பேரும் எதிர்பார்ப்பையும் ஓரம் கட்டிட்டு தேவன் நம்ம எந்த அளவு நம்ம சுத்திகரிப்புன்னு எதிர்பார்க்கிறாரோ அந்த அளவு என்ன செய்யணும்? உட்காரணும். நீங்க கூட்டம் வந்து 2, 8, 9 க்ளோஸ் ஆயிடும் ஈஸியா. அது பிறகு வீட்டுக்கு போய் நீ உட்காரணும், காலையில உட்காரணும். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசி வந்துட்ட, இத்தனை வருஷம் உங்களுடைய கிருபையில வந்தாச்சு. நான் பிறந்ததிலிருந்து இந்த நொடி வரை அறிந்தோ. இந்த நாராயணசாமி கோயிலுக்கு போயிருக்கீங்களா? நாமம் அடிச்சிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? நாமம் ஐயாவளி பார்த்திருக்கீங்களா? தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ நான் செய்த எல்லாவற்றையும் ஐயா பொறுத்து மெய்யாய் மாற்றி சொல்லுவான். தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிஞ்சோ அறியாமலோ, எப்படியோ நடந்துருச்சுனாலும் சரி, ஐயா அதை என்ன செய்யணும்? ஐயா அதை பொறுத்துட்டு அதை மெய்யாய் மாற்றணும், அப்படியே மாற்றிடணும். அப்படிலாம் கேட்கறான். அவனுக்கு இந்த மார்க்கத்தினுடைய தெரியாது, பட் அவனுக்குள்ள அப்படி ஒரு ரைம்ஸ் வச்சிருக்காங்க. நீ உட்காரணும். இந்த நொடி வரை கர்த்தாவே வாழ்க்கையில சிறு பிராயத்துல நான் ரட்சிக்கப்பட்ட நாளோ, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலேயோ, எங்கேயோ ஏதோ இருந்தாலும் சரி, எல்லாம் உம்முடைய கண்களுக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாயும் வெளிரங்கமாய இருக்கிறது. ஒருவேளை நம்ம நன்மையா செஞ்சிருப்போம், அது தீமையா மாறி இருக்கும். புரியுதா? நீங்க ஒரு புத்தி தான் சொல்லியிருப்பீங்க, அது ஒருத்தனுக்கு துக்கமா நினைஞ்சிருக்கும், மாறி இருக்கும். ஒருத்தர் திருத்தத்துக்கு தான் அடிச்சிருப்பீங்க, அது அவனை ஓடி போறதுக்கு நெஞ்சிருக்கும், காரணமா இருந்திருக்கும். நான் ஒரு பிரசங்கம் நல்லா பண்ணிருப்பேன், ஆனா அது ஒருத்தனை நெஞ்சிருக்கும், காயப்படுத்திருக்கோம். காய்கறி தான் வெட்டுறீங்க, டப்புன்னு எதையும் வெட்டி விட்டுறீங்க, விரலையும் சேர்த்து வெட்டிடுறீங்கல்ல, வேணும்னா வெட்டுறீங்க. யாராவது சிஸ்டர்ஸ் அப்படி வெட்டுவீங்களா? சும்மா இந்த விரல் குறுக்க வருதுன்னு வெட்டி விட்டுருவீங்களா? வெட்ட மாட்டோம்ல. அதே மாதிரி எதிர்பாராம நடக்கிறது, நம்முடைய அறிவுக்கு மிஞ்சி நடக்கிறது, தெரியாமல் நடக்கிறது. ஒரு தன் அம்பை எய்யும் பொழுது அந்த அம்பு குறி தவறியோ இல்லாவிட்ட இன்னொருவன் மேல பட்டாலோ, அப்படிலாம் பைபிள்ல இருக்கு. சின் அப்படிங்கிறதுடைய சரியான அர்த்தம் என்னது? குறி தவறி விட்டதுன்னு அர்த்தம். கரெக்ட் தானா? மாணவர்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. சின் அப்படிங்கிறது என்னன்னா, இலக்கை தவற விட்டான், அதுக்கு பேர் தான் என்னது? சின். பரிசுத்தங்கிற இலக்கை அவன் தவற விட்டுட்டான், அதுக்கு பேர் என்னது? பாவம். ஒரு ஜஸ்ட் மிஸ் தான். அவனுக்கு எய்ம் கரெக்ட் தான், ஆனா அந்த எய்ம்ல அந்த அந்த அம்பு அவனால என்ன செய்ய முடியல, செலுத்த தெரியல, செலுத்த முடியல, மிஸ் பண்ணிட்டான். அதனால நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவர் வந்து, எனக்கு இந்த கூட்டத்தில் 10 கூட்டம் வச்சிருக்கேன். சில இடத்துல சனிக்கிழமை அது அவங்கவுங்க சான்ஸ். நான் ஒரு பைபிள் ஸ்டடியில் ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு எரிச்சு நின்று பேசிட்டு போறது ரொம்ப சிம்பிளான காரியங்க. அது பாட்டுக்கு நான் பாட்டுக்கு எரிச்சுன்னா பேசிட்டே இருப்பேன். ஆனால் உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து சரிப்படுத்தி, இதுவும் வசனம் தானே, பிரசங்கத்தை விட சுத்தி பண்ணது ரொம்ப முக்கியமானது, அளவுக்கு அதிகமான முக்கியமானது. அதனால கொஞ்ச நேரம் உட்காருங்க. நான் ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன், அப்புறம் நான் வசனத்துக்குள்ள நம்ம போகலாம். நல்லா சுத்தி 10 கூட்டத்திலையும் கத்தாவே எனக்கு சுகம் இல்லாமல் போயிடக்கூடாது, எனக்கு கூட்டத்துக்கு வர முடியாமல் நிறுத்திடக்கூடாது, போயிடக்கூடாது. நான் ரொம்ப பிஸின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப ஆக்டிவா மாற்றிக்கிட்டு ஓரங்கட்டி போயிடக்கூடாது. 10 கூட்டத்திலையும் உட்காரணும். நான் வீட்டுக்கு போனாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, எனக்கு உள்ள ஒரு சுத்திகரிப்பு நீங்க கட்டளை. அது வந்துருச்சுன்னா ஒரே கூட்டம் போதுங்க. அந்த சுத்திகரிப்பின் ஆவிங்கிறது உள்ள வந்துருச்சுன்னா அதுக்கு எது தேவை? எவ்வளவு நேரம் தேவையில்லை, 10 கூட்டம் தேவையில்லை, ஒரே கூட்டம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அவன் கிளியர் ஆயிடுவான், அவனுடைய மைண்ட் சரியாயிடும்,
சரீரம் சரியாயிரும், திட்டுப்பட்டு போன காரியங்கள் எல்லாம் சரியாயிரும், ஆவியில ஆத்மாவில சரீரத்துல எல்லாத்துலயும் ஒரு விடுதலை கிடைச்சிடும், ஃப்ரீ ஆயிடுவான். அது பிறகு அந்த 10 கூட்டங்கிறது அவனுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா தாண்டிட்டு போயிட்டாரு. ஜெபம் தேவன் உன்னை சுற்றி என்னையும் உன்னையும் சுத்திகரித்தாதான் அவர் உபயோகப்படுத்த முடியும், இல்லைன்னா ஒன்னும் சான்ஸ் இல்லை. அதனால உங்க அறிவில பாவங்கிறது தேவனுடைய பார்வையில அது ஒரு சாதாரணமா இருக்கலாம், உங்க பார்வையில நல்லதுன்னு சொல்றது தேவனுடைய பார்வையில பெரிய பாவமா இருக்கலாம். நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க, பெரிய பெரிய பாவம் செஞ்சவங்களுக்கு தான் நியாய தீர்ப்பு இல்ல, சின்ன சின்ன காரியம் செஞ்சவனுக்கு என்ன இருக்கு? பயங்கரமான நியாய தீர்ப்பு. நான் இந்த கூட்டத்துல ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு ஆவியானவர்கள் ஏவப்பட்டது நியாய தீர்ப்பு தான். நீங்க 20 நியாய தீர்ப்புன்னு ஒரு புக்கு கூட படிச்சுட்டு இருப்பீங்க, அந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் போல, அதுல இது இருக்கான்னு எனக்கு தெரியாது, அந்த புக்கு நான் படிச்சது இல்லை. நம்ம வசனத்தின் அடிப்படையில் நம்ம போகலாம் நியாய தீர்ப்புக்குள்ள. அதனால இப்ப ஒரு ஜெபம் பண்ணுங்க. நான் கூட யோசிச்சேன், நம்மளதான் மன்னிச்சிட்டார்ல, ரட்சிக்கப்பட்டுட்டல, ஊழியத்துக்கு வந்துட்டல, அப்ப கொஞ்ச நாள் இல்ல, நான் அடிக்கடி சொல்லுவேன் போன ராபோஜனத்துல இருந்து இந்த ராபோஜனம். இப்ப இன்னைக்கு யோசிச்சேன், இல்ல நமக்கு ஒரு ஃபைனல் செட்டில்மெண்ட் வரணும்னு சொன்னா ஆரம்பத்துல இருந்து நெஞ்சிடணும். ஒருவேளை 2 வருஷம் கழிச்சு தான் அந்த சிறைச்சாலையில இருந்ததான பானபாத்திரக்காரனுக்கு என்ன வந்துச்சு? தான் செய்த காரிய நினைவுல வந்துச்சு. அதுபோல நம்ம செஞ்சது தெரியாம அப்படியே மறைஞ்சே போய் கடந்த நியாய தீர்ப்புல வந்து புஷ்ன்னு வந்து நின்றுச்சுன்னா விசுவரம் எடுத்து அர்த்தமில்லாம போடும். அதனால ஆண்டவரே, நான் பிறந்ததுல இருந்து, நான் பிறந்ததே எதுல தான் பிறந்தோம்? துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். ரட்சிக்கப்பட்டோம், திருப்பி பாவம் செய்றோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? மனம் திரும்புவது சரியா என்ன செய்யல, நடக்கல. பாவத்துக்கு அடக்காராதனை சரியா நடக்கல. அதனாலதான் அடக்காராதனை சரியா நடந்திருந்தா ஸ்மெல் அடிக்காது, அப்படித்தானே? அடக்காராதனை சரியா இருந்தா எது வராது? பணநாற்றம் எடுக்க போறது இல்ல. ஏன் மறுபடியும் நம்முடைய ஜீவிதத்துல தோல்விகளும் தொலைவிலும் வருது? அடக்காராதனை சரியா என்ன செய்யல, ஒன்னும் மரணம் சரியா நடக்கல, இல்லாட்டா அடக்காராதனை சரியா நடக்கல, சரியா புதைக்கல. கொஞ்ச நேரம் உட்காரும், நான் ஒரு 3 நிமிஷம் டைம் தரேன், எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்துல, கர்த்தாவே, என்ன நான் சுத்திகரிக்கிறதை விட நீங்க என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஜெபிங்க, போதும். அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். ஆண்டவரே, தா 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 தா. अरे मैं करा वाली बात करा दी बात हालेलुया दा 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 ஏசுவின் நீர் சுத்திகரிங்க தாவே. ஹல்லேலூயா. நாங்கள் மனிதர்கள், நாங்கள் எவ்வளவுதான் சுத்திகரித்தாலும் உம்முடைய நிறைவு வராது கர்த்தாவே. நீர் எங்களை சுத்திகரியுங்க கர்த்தாவே, நீர் எங்களை கழுவும், அப்பொழுது நாங்கள் வெண்மையாவோம், உம்மை போல மாறுவோம் கர்த்தாவே. இயேசுப்பா, महल सब हल में अबाले बाले यीशुवे நியாய தீர்ப்புகள். எதுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு இருக்கு? நீங்க படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. கொஞ்சம் நம்ம வேற ரூட்ல போலாம். 1 சாமுவேல்
3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் நியாய தீர்ப்பு கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நியாய தீர்ப்பு செய்வேன், நீங்காத நியாய தீர்ப்பு. ஃபர்ஸ்ட் தேவன் சொல்ற ஒரு வார்த்தை. பல விதங்களில் தேவன் நியாயம் தீர்த்திருந்தாலும் நம்ம சுத்தியிருப்புக்கு, நம்ம பக்தி விருதிக்கு இதை எடுத்துக்கலாம். இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது. இந்த வசனம் எல்லாருக்குமே என்ன செய்யும்? பிள்ளைகளை அடக்காமல் போன பாவம். நான் சொல்றது பலருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாவே புரிஞ்சுக்கிறாங்க. பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்றாருன்னு சொல்லு. நான் சொல்லல, யார் சொல்றா? பைபிள் சொல்றத நம்ம சொல்றோம். நான் உங்க பிள்ளை சரியில்லைன்னு பைபிள் சொல்லிட்டு நான் சொல்றேன். அவர்களை அடக்காமல் போன பாவம். அவங்க வளர்ந்துட்டாங்கன்னு சொல்றோம், படிச்சுட்டாங்கன்னு சொல்றோம், சின்ன பிள்ளைங்க இல்லைன்னு சொல்றோம். அது இல்லைன்னா இன்னொன்னு சொல்லிடுறோம், ரொம்ப சின்ன பிள்ளைங்க, அது இப்பவுமே நம்ம எப்படிங்க அப்படி இப்படின்னு சொல்றோம். அதுக்கு எல்லாமே பல சாக்கு போக்குகள் நம்ம சொன்னாலும், பிள்ளைகளை அடக்காம போனது பெற்றோருடைய பெரிய குற்றம். அந்த பிள்ளை யாராவது அடிச்சுட்டானா ஓடி போய் சண்டை போடுறிய, அப்படித்தானே? அப்ப மட்டும் பிள்ளைங்கிற ஒரு பாசம் வரும். பாசத்தினுடைய இல்லாட்ட அன்பினுடைய ஒரு வெளிப்படுத்தல் என்னன்னு சொன்னா கண்டிப்பது, அடக்குவது. தகப்பன் எந்த பிள்ளையை நேசிக்கிறானோ அந்த பிள்ளையை நேசிக்கிறான், அந்த பிள்ளையை சிக்ஷிக்கிறான். அப்படித்தான் பைபிள் சொல்லுது. அப்ப அன்பின் அடையாளம் தான் என்னது? சிக்ஷிப்பு. அப்ப சிக்ஷிப்புங்கிறது இல்லைன்னு சொன்னா நீ அந்த பிள்ளை என்ன செய்யல, கையை கழுவி விட்டுட்ட, நேசிக்கலன்னு. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம பிள்ளைகளை நேசிக்கிறோம், அதனாலதான் நம்ம அடிக்கிறது இல்லை அப்படின்னு. அப்படி அல்ல. அந்த பிள்ளையை நீ பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னு. அதுக்காக நீங்க ஓடி போய் எப்ப பார்த்தாலும் டொக்கு டொக்குன்னு அடிச்சுக்கிட்டு கழுத்து பிடிச்சுக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு சகோதரர் ரொம்ப டென்ஷன் ஆவார். அட்டினா சாதாரண அடி அடிக்க மாட்டான். அவன் ஒரு பிள்ளைகளும் அவன் கண்ட்ரோல்லே கிடையாது. இன்னைக்கு ஒரு சகோதரன் ரொம்ப வைராக்கியமான ஆள், நல்ல மனுஷன், பரிசுத்தவான். ஆனா பிள்ளைகள் விஷயத்துல தனக்கு இருக்கிற அந்த பரிசுத்தம் யார்கிட்ட இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. நீ இவ்வளவு நாள் அடிபட்டு வாழ்க்கையில தெளிவாகி இன்னைக்கு ஒரு தெளிவு வந்திருக்கிற. ஆனா அதுக்காக அந்த பிள்ளைகளை பைபிள்ல சொல்லி இருக்கு, பிள்ளைகளை நீ அடிக்கலாம், ஆனா கொல்லும்படியா செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது. அவனை திருத்துற அளவுதான் செய்யணும். இவன் பயங்கரமா அடிப்பான். நான் ஒரு நாள் அவங்க கிராமத்துல நிக்கிறேன், ஒரு இந்து திருவிழா போகுது. அவங்க பையன் ஃபுல் டான்ஸ்ல போய்கிட்டு இருக்கான். அதுல இவர் டென்ஷன் ஆகுறாரு. அவன் வீட்டை விட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு. இவர் அடி தாங்க முடியாம பெந்தகோஸ்தை விட்டு போய் வீட்டையும் விட்டு போய் அவன் போயிட்டான். வீட்டை விட்டு போய் அதே ஊர்ல இன்னொரு இடத்துல தனியா இருக்கான், கல்யாணம் கட்டாம, சின்ன பையன். அவன் இந்து கோயில்ல ஆடிட்டு போறான், இவர் வீட்டு வாசல்ல ஆடுறான். நானும் நிக்கிறேன், அந்த போறான் பாருங்க, அவன் தான் என் பையன் சொல்றாரு. ஒண்ணும் பண்ண முடியல. அப்படி செய்யக்கூடாது, நம்முடைய சரியான விதத்துல அடக்கணும். இவன் அவிசுவாசி கிடையாது, ஏழி, ஒரு பிரதான ஆசாரி. இவனுக்கு தம் பிள்ளைய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இல்லை. இதுக்கு காரணம் நான் சொல்றேன். 1 சாமுவேல் 2:29 கடைசி பகுதியில கர்த்தர் அதை எப்படி நீ கணிச்சிருக்கிறார் பாருங்க. நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானே. நீ என்னைய காட்டிலும் யார மதிச்சிட்ட? நல்லா கவனிங்க, நான் கொஞ்ச நேரம் தான் பேசுவேன். நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை என்ன செய்தாய்? அதிகமாய் மதித்தாய். அதனால்தான் உன்னால யாரை கண்ட்ரோல் பண்ண முடியல? உன் பிள்ளை நீ அடக்கல, விட்டுட்ட, கலக்கி விட்டுட்ட. அதனால்தான் பைபிள்ல சொல்லுது, என்னை காட்டிலும் மற்ற எதையும் அதிகமாய் ஒருவன் நேசித்தால் அவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இது புதிய ஏற்பாட்டுல. ஆனா பழைய ஏற்பாட்டிலே சொல்றாரு, நீ என்ன காட்டிலும் உன் குமாரனை ரொம்ப மதிச்சிட்ட. தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு, மரியாதை, பாசம், அன்பு, கனம், மகிமை, இத யாருக்கு கொடுத்துட்டாங்க? தம் பிள்ளைகளை கொடுத்துட்டாங்க. கடைசியில் அந்த பிள்ளைங்க எப்படி போயிட்டாங்கன்னா பிசாசின் மக்களாய் போனார்கள். அப்படித்தான் பைபிள் சொல்லுது. 1 சாமுவேல்ல 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஏலியின் குமாரர் யாரு? பேலியாளின்
மக்கள். பெலியாளின் மக்கள்னா இங்கிலீஷ்ல என்னது? பிசாசு. ஒண்ணுமில்லாம போயிட்டான். அப்படிதானே இருக்கு. 1 சாமுவேல் 2:12 இங்கிலீஷ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பெலியாள் அதனுடைய இன்னொரு அர்த்தம் வந்து பிசாசு. அப்படியே ஒண்ணுமில்லாம போயிட்டாங்க. அவங்க செஞ்ச அதாவது ஆண்டவர் வந்து நியாய தீர்ப்புங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான காரியம் கிடையாது. தேவனுடைய நியாய தீர்ப்புல ஒருத்தன் போயிட்டானா நீயோ நானோ அது பிறகு தொலைஞ்சு அதோட முடிஞ்சு வச்சு. அதனாலதான் புதிய ஏற்பாட்டு சபைக்கு என்ன கிடையாது, நியாய தீர்ப்புக்கு போகாம இங்கேயே எல்லாத்தையும் செட்டில் பண்ணி விடுறாரு. நம்மை நாமே நிதானி தெரிந்தால் நாம் நியாயம் தீர்க்க படம். தேவனுடைய நியாய தீர்ப்புல போயிட்டலாம், நீ சட்டம் பேச முடியாது, சம்பிரதாயம் பேச முடியாது, சத்தியம் பேச முடியாது. அதுக்கு போயிட்டானா அவன் முடிஞ்சு போயிடுச்சு. எக்ஸ்ட்ரீம். அவன் சுப்ரீம் கோர்ட்டு போன மாதிரி தான். ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் ஆன மாதிரி அவன் நியாய தீர்ப்பு. இங்க என்ன நடந்தது? இவங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீங்காத நியாய தீர்ப்புல கொண்டு போய் விட்டார். அந்த பிள்ளைகளை அவன் கண்ட்ரோல் பண்ணாதத கர்த்தர் சொல்றாரு, அது ஒரு சாபங்கிறார். பிள்ளையை கட்டுப்படுத்தி வளர்க்காதது என்னது? சாபம். தன் குடும்பத்திற்கு சாபம் வருகிறதை அவன் தங்கள் குமாரர் மேல், அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் நினைச்சுதான் அறிந்திருந்தான். சரி, அவங்க செஞ்ச 2 முக்கியமான தவறுகள் பிள்ளைகள் செய்து. தகப்பன் செஞ்சது பிள்ளைகளை அடக்கல, தவறு செய்யறான்னு தெரிஞ்சு அவனை கண்ட்ரோல் பண்ணல. கர்த்தரை காட்டிலும் அதிகமா யார மதிச்சான்? பிள்ளைகளை மதித்தார்கள். ரைட். பிள்ளைங்க செஞ்ச 2 தப்பு. நம்ம இப்ப ரொம்ப டீப்பா போக முடியாது, டைமிங் ரொம்ப கம்மி. பிள்ளைகள் செஞ்ச 2 முக்கியமான தப்பு என்னன்னு சொன்னா, 1 காணிக்கையை மதிக்கல. காணிக்கைய ரொம்ப அற்பமா, அதாவது ஒருத்தன் வந்து கர்த்தருக்காக கிராமத்துல இருந்து வருவான், கஷ்டப்பட்டு வந்து ஒரு ஆட்டை பலியிடுவான். அவங்க ஆசாரியன்ட்ட கொடுத்து ரத்தம் சுந்த வச்சு அந்த தோலெல்லாம் உரிச்சு அழகா சுத்தப்படுத்தி அவங்க கர்த்தருக்கு பலி செலுத்தணும்னு சொல்லிட்டு அவன் அடுப்புல போட்டு நல்லா அதை தகனிச்சுட்டு இருக்கும்போது யார் வந்துருவா? இவன் பிள்ளைங்க வருவாங்க. அப்படியே ஒரு கரண்டியை வச்சு ஒரு குத்து குத்துவான், இருக்கிற கறியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். இவங்க சொல்லுவாங்க, ஐயா இன்னும் பலி காணிக்கை செலுத்த முடியாது, வேலையை படுறான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். காணிக்கைய சுத்தமா அவங்க உதைச்சிட்டாங்க. பைபிள் சொல்லியிருக்கு, காணிக்கையை அவர்கள் என்ன செய்தார்கள்? உதைத்தார். அது கர்த்தருடைய சந்நிதியில மிகவும் பெரிய பாவமா இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, என் காணிக்கையை அவர்கள் உதைப்பார்கள். ஆண்டவருடைய காணிக்கைய நீ அவ்வளவு அசட்டை பண்றதா? காணிக்கை என்ன அவ்வளவு கேவலமா போயிருச்சா? காணிக்கைங்கிறது நமக்கு தாங்க அந்த காணிக்கையினுடைய மேன்மை தெரியல. 29 1 சாமுவேல் 2:29 முதல் பகுதியில, என் காணிக்கையை நீங்கள் உதைப்பானேன். அவங்க பிள்ளைங்க வந்து காணிக்கைய ரொம்ப அற்பமா இருந்தாங்க. காணிக்கை விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க நான் வந்து பணத்துக்காக பேசுறேன்னு நினைக்காதீங்க. உங்க பணமே வேணாம், இந்த மார்க்கமே விசுவாச மார்க்கம் தானே. பணம் இங்க இல்லைன்னா எங்கேயாவது ஒருத்தனை வச்சு கொண்டு வருவாரு, அதெல்லாம் ரொம்ப ஆண்டவருடைய கிரியை, அதை விட்டுருவோம். ஆனா காணிக்கைய நீங்க என்ன செய்யணும்? மதிக்கணும். காணிக்கைய உதைச்சிட்டான். இவன் பிள்ளைய மதிச்சான், பிள்ளை காணிக்கைய நெஞ்சான், உதைச்சான். ரொம்ப குற்றம். காணிக்கைய அங்கீகரிச்சாதான் உன்னை அங்கீகரிச்ச மாதிரி, உன்னை அங்கீகரிச்சா காணிக்கைய தேவன் அங்கீகரிச்ச மாதிரி. அதனால நம்ம சிபிஎம்ல வந்து காணிக்கைக்கு ரொம்ப நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். தசமபாகங்கிறது மற்ற சபைகள் அதிகமா என்ன செய்யுது? கிடையாது. இப்ப சிஎஸ்சில பெரிய பெரிய சர்ச்சு கட்டி வச்சிருக்கான், எல்லாரும் தசமபாகம் கொடுக்குறான். 15 ரூபா கொடுக்கறதுக்கு 3 மணி நேரம் யோசிப்பாங்க. பெரிய பணக்காரன் யாராவது வந்து நான் இதை கட்டி தரமா கட்டிக்குவாங்க. இல்லைன்னா வீடு வீடா போய் காணிக்க கொடு, காணிக்க கொடு, சந்தா கொடு, சந்தா கொடு, சந்தா கொடு, ரோடா அலைஞ்சு கோயில் குட்டியார் போய் வாங்கிட்டு வருவாரு. அப்படிலாம் நம்ம இதுல கிடையாது. நம்ம காணிக்கைங்கிறத தசமபாகங்கிறத ரொம்ப கனம் பண்றோம், ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றோம், ரொம்ப கனம் பண்றோம். அதனால காணிக்கை விஷயத்துல நம்ம அதை உதைச்சிடக்கூடாது. அது மனப்பூர்வம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. இவங்க பிள்ளைங்க ரொம்ப அசால்ட் பண்ணாங்க. இருக்கிறது வைத்தோம்ல, பண்றதெல்லாம் பயங்கர சார். 2வது, அங்க வர்ற பெண்கள்டே பழகிறது, அங்க வர்ற ஆண்கள்டே பழகிறது, அது வந்து பெரிய குற்றம். நம்ம சபை வந்து சபை கூடுதல் நம்ம வச்சிருக்கிறது காரணமே எல்லாரும் ஒரே குடும்பம் மாதிரி இருக்கிறது தான்.
இங்க வந்துட்டு இங்க உள்ள பொண்ணுங்களை பார்த்து கட்டுறது, இங்க உள்ள பையங்களை பார்த்து கட்டுறது. நான் எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவ வீட்டுக்கு போனேன், ஆன்டி வீட்டுக்கு போனேன், அக்கா வீட்டுக்கு போனேன். இது எல்லாமே ஏழியின் பிள்ளைகளுடைய ஆவி. அதனாலதான் சர்ச்சில் நம்ம இந்த தவறான விவாகங்களை என்ன செய்யறது இல்ல, அனுமதிக்கிறது இல்ல. நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்ப டீப்பா போக விருப்பப்படல. இவன் அங்க சர்ச்சில் வர்ற பிள்ளைகளுடைய பழகுனான், அவங்க பிள்ளைங்களாம். அதனாலதான் சர்ச்சில் நம்ம என்ன சொல்றோம், இந்த மேரேஜுகள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் அனுமதிக்கப்படாது, அனுமதிக்க கூடாது. வெளியே நீ அந்த தவறு செய்யக்கூடாது, சபைக்குள்ள அதிகமாய் நிச்சயமாய் செய்யக்கூடாது, அதை செய்ய கூடாது. அப்படி நம்ம சபையில நடந்த சம்பவங்கள் எல்லாம் பாருங்க, சபை தீட்டுப்படும், சபை வளர்ச்சி அடையாது, அநேக குடும்பங்கள் கலக்கம் உண்டாகும், அநேக குடும்பங்கள் பின்மாறி போயிடும். எத்தனையோ குடும்பங்கள், ஒன்று ரெண்டு அல்ல, அநேக குடும்பங்கள் செதைஞ்சு நொறுங்கி பின்மாறி போய் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் செய்யற தவறுகள். இங்க கோயில வந்துகிட்டு இங்க உட்காந்து நின்று பேசுறது, ரோட்ல நின்று பேசுறது, இங்க ஒரு வழியில் நின்று பேசுறது, இதெல்லாமே தெய்வீகத்துக்கு புறம்பானது. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன உண்டு, என்ன நியாயத்திருப்பே, நீங்காத நியாயத்திரு. இது நீங்க உங்க பிள்ளை நீ அடக்கல, என்ன தமிழ்ல சொல்லுவான், வீட்டுல அடங்கலன்னா அது எங்க அடங்கும், எங்க அடங்கும், ஊர்ல அடங்கும். நீ நியாயம் திருத்து, நீ சரியா அடக்கலன்னா கர்த்தர் நியாய திருப்புன்னு ஒண்ணு வச்சு என்ன செய்வாரு, அடக்குவாரு. அதை தங்குவீங்களா? பேரண்ட்ஸ் ஏத்துக்குவீங்களா? பிள்ளைங்க ஏத்துக்குவீங்களா? அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அவன் குமாரரை அதிகமாக மதித்தான், தன் பிள்ளைகளை அவன் அடக்கவில்லை. இவங்க காணிக்க துச்சம் மதிச்சாங்க, வர்றவங்கள்ட்ட மாம்சீகமான பழக்கம் வச்சுக்கிட்டாங்க. அது ரெண்டுமே மாபெரும் குற்றம். பிள்ளைகளை ஒன்னால அடக்கம் இல்லையா? திருப்பி பிள்ளைய நீங்க வச்சிருக்கீங்க. அவர்கள் செய்த பாவங்கள் கர்த்தருடைய சந்நிதியில மிகவும் பெரியதா இருந்ததுன்னு 1 சாமுவேல் 2:17 வாசிக்கிறோம். அதனால காணிக்கை செலுத்த வந்தவங்க எல்லாம் காணிக்கை போயா, நம்ம போய் காணிக்கை செலுத்த போனா அந்த ஆள் ஒன்னும் கண்டுக்கிறதே இல்லை, ஒண்ணுமே மதிக்கிறது இல்லை. அவன் பிள்ளைங்க எல்லாம் அடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. காணிக்கைகளை ஜனங்கள் வெறுத்தார்கள். காணிக்கை நான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், நீங்க 10 பைசா காணிக்கை கொடுத்தாலும் மனப்பூர்வம் இல்லைன்னா அன்னைக்கு கொடுக்காதீங்க. இன்னைக்கு ஒரு காணிக்கை கொடுக்க போறீங்க அப்படின்னா மனப்பூர்வம் இல்ல, அதுல ஒரு மனம் இல்ல, அதுல உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா அந்த காணிக்கை நீங்க என்ன செய்யாதீங்க, அன்னைக்கு கொடுக்காத, போயிடு. உனக்கு எப்ப ஆவியான தெளிவா எவ்வளவு கொடுக்குறாரோ அப்ப நீ ஒப்புற வாங்கிட்டு கொடுங்க காணிக்கை. ஊர்ல எல்லாம் சண்டை வச்சுட்டு நீ காணிக்கை கொடுப்ப, நானும் வாங்கிக்குவேன், ஆனா நான் அங்கீகரிப்பேன். ஆனா இன்னொரு ஆசாரியர் இருக்காரு, அவர் என்ன செய்ய மாட்டாரு, அங்கீகரிக்க மாட்டார். அது சத்தியம். சில நேரத்தில் நாங்கெல்லாம் போயிட்டு நானும் ரொம்ப பார்த்துருக்கேன். சில நேரத்தில் பணம் நல்லா வரும், புஷ்ன்னு போயிடும், 10 நிமிஷத்துல போயிடும். அது ஃபெய்த்தமுக்கும் செலவழிஞ்சிருக்காது, ஒரு நல்லவனுக்கு நல்ல காரியத்துக்கும் உபயோகிக்காது, சிம்பிளா வேஸ்டா போயிடும். நான் அப்பெல்லாம் ரொம்ப யோசிப்பேன், என்ன இந்த காணிக்கை இப்பதானே வந்துச்சு, அதுக்குள்ள காணிக்கை இவ்வளவு ஃபாஸ்ட்ல இத்தனை ஆயிரம் ரூபாய் வேஸ்டா போயிடுச்சே, எப்படி இப்படி திடீர்னு தேவன் அனுபவிச்சிட்டாரு. அப்ப தேவன் அந்த காணிக்கை என்ன செய்யல, சர்ச்சில் வைக்கிறதுக்கு அனுமதிக்கல, அங்கீகரிக்கல, தூக்கிட்டாரு, போயிடுச்சு வேற சைடுல, ஒரு வெடிப்பான தொட்டி போல போயிடுச்சு. அதனால எப்ப நான் காணிக்கைங்கிறத நீங்க மதிக்கணும், காணிக்கை உதைச்சிடக்கூடாது. பாருங்க, கடைசியில் ஒரு பெரிய என்றென்றும் நீங்க ஆதனி ஆயிடுது. யோபு 21:22 அடுத்த நியாயம். உயர்ந்தோரை நியாயம். நமக்குள்ள நம்ம எல்லாருமே தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். 10 ரூபாய் கிடைச்ச உடனே அப்படியே மிதந்துடக்கூடாது. என்ன வந்தாலும் நீ உன்னை தாழ்த்திக்கிட்டே இருக்கணும். உயர்ந்தோரை அவர் என்ன செய்கிறார், நியாயம் தீர்க்கிறார். நீங்க பெருமை பாராட்டுறதுக்கு நமக்கு என்ன இருக்கு? நாசியில சுவாசம், நம்முடைய சுவாசத்தை அவர் எங்க வச்சிருக்காரா, தன்னுடைய கையில வச்சிருக்காரு. அப்படி இந்த என்னது குளுக்கோஸ் ஏறிக்கிட்டே இருக்கும், அப்படி அமுக்கி விட்டாங்கன்னா ஒண்ணுமே ஏறாது. ரத்தம் இறங்கி ஏறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இதை
ட்ரிப் பண்ணி விட்டீங்கன்னா என்ன செய்யாது, அவன் போயிடுவான். ஆக்சிஜன் ஏற்றி இருக்கிறது கப்புன்னு அமைக்கிட்டான போதும், முடிஞ்சு போச்சு, ஆட்டம் க்ளோஸ். மனுஷனுடைய ஜீவ சுவாசத்தை தன்னுடைய கையில வச்சிருக்கிறவர் அவர். உயர்ந்தோரை அவர் நியாயந்திருக்கிறார். உயர்ந்தோர்னு சொன்னா நம்ம ரொம்ப தாழ்வுல இருந்தவர்கள். நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை நம்முடைய உயர்வில் அவர் நம்ம என்ன செய்யறது இல்ல, நினைக்கிறது இல்ல. அப்ப நம்ம இந்த வருஷத்துல எத்தனை இடத்துல நம்ம மேன்மை பாராட்டியிருப்போம், எத்தனை இடத்துல நம்ம உயர்த்தி காட்டியிருப்போம். யோசிச்சு பாருங்க. நீங்க ஃபீல்டுல போறவங்க, நான் ஃபெய்த்தம்ல இருக்கிறவன், நீங்க மனுஷரை சந்திக்கிறீங்க, சொந்தக்காரங்களை சந்திக்கிறீங்க, பல ஃபங்க்ஷனை சந்திக்கிறீங்க, பல விதமான சூழ்நிலைகளை சந்திக்கிறீங்க, பலதரப்பட்ட பாதையில நீங்க நடத்தப்படுறீங்க. இந்த பாதைகள்ல நம்முடைய நினைவுகள் எப்படி உயர்ந்திருந்தது, நமக்குள்ள வந்த பெருமை என்ன? அழகுல பெருமை வரலாம், அறிவுல பெருமை வரலாம், ஆஸ்தியில பெருமை வரலாம், திறமைகள்ல பெருமை வரலாம், ஜாதி பெருமையோ படிப்பு பெருமையோ பல விதமான காரியங்கள்ல பெருமை தான். அது பெருமை எப்படி உள்ள வருதுன்னு சொல்ல முடியாது. ஒருத்தன் ஒரு பெரிய பில்டிங் கட்டிட்டான், ஒரு அரண்மனை தொங்கு தோட்டத்தை கட்டிட்டான், ஹேங்கிங் கார்டன். யாரு? உலக அதிசயங்களில் ஒன்றான தொங்கு தோட்டத்தை கட்டிட்டான். கட்டி முடிச்ச உடனே என்ன சொன்னா, இப்ப நான் இந்த ஃபெய்த்தம் கட்டினா நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு கேட்டா சொல்லுவேன், சிவகாசி நான் தான், சாரி திருத்தங்கள் எடுத்துக்கலாம், திருத்தங்கள் அப்படின்னு சொன்னா சொல்லுவேன், நான் தாங்க அந்த ஹாலு கட்டினேன். அது ஒரு விதத்துல என்னது உண்மை. ஆனா நான் சொல்றதுக்கு எனக்கு என்ன கிடையாது, அருகது கிடையாது, தகுதி கிடையாது. என் காசுல கட்டினேன், நான் போய் வேலை செஞ்சா கட்டினேன். காசு யார் காசு? ஆண்டவருடைய காசு. அப்ப இவன் சொல்லிட்டான், நான் கட்டின பாபிலோன் முடிஞ்சு போச்சு கதை. மிருகமாக்கி விட்டார். 7 வருஷம் மிருகமா காட்டுல சுத்தினான். அப்ப உயர்ந்தோரை அவர் நியாயந்திருக்கிறார். அப்ப எப்பெல்லாம் இந்த வருஷத்துல நமக்குள்ள பெருமை வந்துச்சுன்னு பாருங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னா இந்த வார்த்தை ஏன் வருது, இங்க வசனம் ஏன் வருது? தேவனுடைய வசனம் வெறுமையா அனுப்பிச்சது இல்ல, திரும்ப எனக்கும் பெருமை வந்திருக்கு, பிரசங்கம் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. உண்மைதான். சும்மா பெரிய கூட்டங்களை பிரசங்கம் பண்ண உடனே அப்படியே இருக்கும், அப்படியே அடிச்சுட்டா இன்னைக்கு. ஆனா அடிக்கிற வரைக்கும் செத்து போன மாதிரி இருப்பேன். அந்த பாட்டு முடியும், சாட்சி முடியும், பட்ட 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 பட்டன்னு ஒத்தரி சொல்லிடும். ஆனா எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, இப்ப பிரசங்கம் பயங்கரமா பண்ண போறாரு. எனக்கு கதை, என் கதை எனக்கு மட்டும் பண்ணி முடிச்ச உடனே ஒரு திருப்தி, நல்லா இருந்துச்சு. ஆனா அதுவும் என்னது, யாராவது இப்படி ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு தேவசத்தன் எல்லாரும் சொல்லி இவன் கணத்தை அவருக்கு செலுத்தாம போய் கத்தர் அடித்த புழு புழுத்து என்ன செய்தானா, செத்தான். அதனால நம்ம எதுலையுமே நமக்கு உயர்த்ததுக்கு என்ன கிடையாது, தகுதி இல்ல. இந்த வருஷத்துல நாம் எங்கெல்லாம் பெருமை பாராட்டணும் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. 4 பேர் மத்தியில, சொந்தக்காரங்க மத்தியில, நண்பர்கள் மத்தியில, சபை மத்தியில அந்த நடைய பாருங்க. சீயோன் குமாரத்தி கழுத்தை நெரித்து கண்களால் மறுட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்தாள். அப்படிதான் பைபிள் இருக்கு. அந்த நடையில கூட என்ன இருக்கு, டிஃபரெண்ட் இருக்கு. ஏசாயா 3 எத்தனை 16. நடையம் ஒழுங்கா நடக்க வேண்டியானே. கழுத்தை தானே நெரிச்சுக்கிட்டே, எப்படி கழுத்தை நெரித்து நடந்து கண்களால், அவ்வளவுதான். ஹீல்ஸ் போட்டா திருப்பி உயரமா தான் நடக்கணும். கொலுசும் போட்டுக்க வேண்டியதான். எல்லாம் பைபிள் இப்படித்தான் சொல்லுது. அது நடைய போன மாசமா முந்தின மாசமா பாஸ்டர் கால் சுளுக்கிருச்சுன்னு ஒரு போன் வந்துச்சு. என்ன ஆச்சு, இந்த செருப்பு வலிக்கி விட்டுடுச்சு. அது சரி, வழுக்கத்தான் செய்யும், வழுக்கத்தானே செய்யும், சுளுக்கத்தான் செய்யும். நார்மல் செருப்பு போட்டு போ, இருக்கிற உயரம் காணும். ஆட்டுக்கு வாழை நெஞ்சிருக்காரு, அளந்துதான் கொடுத்துருக்கிறாரு. நான் உயரமா இருந்ததுக்கு துக்கப்பட்டு எனக்கு பிரயோஜனம் இல்லை, நீங்க குள்ளமா இருக்கிறதுக்கு துக்கப்பட்டு உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. நான் உயரமா இருந்ததுக்கு சில நேரத்தில் துக்கப்பட்டிருக்கேன், சில நேரத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். அதெல்லாம் நல்லது. அவருக்கு தெரியும் நம்மளை எந்த இடத்துல எப்படி வைக்கணும்னு அவருக்கு தெரியும். நாம ஏதாவது கற்பனை பண்ணிட்டு, சீயோன் குமார்த்திகள் அகந்தையா இருந்து பெருமை பாருங்க.
இந்த வருஷத்துல நீங்க எந்தெந்த இடத்துலலாம் உங்களை பெருமை பாராட்டினீங்க அதெல்லாம் மன்னிப்பு. இல்லைன்னா அப்படியே போய் அது எதுல போய் நிப்பாட்டிடும், ஜட்ஜ்மெண்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டிடும். தேவன் எதிர்க்கிற ஒரே பெரிய குற்றம் இதுதான், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நின்றுவார். வேற ஒருவனையும் எதிர்க்க மாட்டாரு. பிசாசு எதிர்ப்பாரு, அடுத்து எதிர்க்கிற ஆள் யாரு தான்? அவன் விசுவாசிய ஊழியக்காரன். பெருமை வந்துச்சு, உயர்ந்துட்டான் அப்படின்னா அதனால நம்ம ரொம்ப தாழ்த்தணும். நம்ம ஆண்டவரே எந்த இடத்துலயாவது நான் இப்ப கூட அப்படித்தான் ஜெபிச்சேன், கனத்தையும் மகிமையும் நான் எந்த இடத்துலயாவது உங்களுக்கு செலுத்தாம இருந்தா என்ன செஞ்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க. ஸ்தோத்திரியாமலும் துதியாமலும் நான் எந்த இடத்துலயாவது இருந்திருந்தேன்னா, அதனால சிந்தையில வினரா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா கனத்தையும் மகிமையும் நம்ம எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன கிடையாது, ரைட்ஸே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய மகிமையை நான் வேற ஒருவனுக்கும் கொடை, அந்த மகிமையை நீ எடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய மகிமையை நான் வேற ஒருவனுக்கும் கொடுக்கவே மாட்டேன். அப்ப நாம அந்த மகிமையை என்ன செய்யக்கூடாது, எடுக்க கூடாது. நான் பிரசங்கம் பண்ணிட்டு நான் தான் பிரசங்கம் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தா. போன வாரம் ஒரு கதை படிச்சேன். ஒரு கோழி முட்டையை போட்டுட்டு நேர போயிட்டு கத்திட்டு இருந்தான் கூரையில, டப்புன்னு வந்து ஒரு பறந்து தூக்கிட்டு போயிடுச்சான். அது வரைக்கும் கத்திட்டு இருந்தது என்னது, முட்டை போட்டுட்டு கூரை மேல ஏறி நின்று கத்திட்டு இருந்துச்சான். கத்திட்டு இருக்கும் போது என்ன ஆகி போச்சு, ஒரு பெரிய பறந்து டப், அதுக்கு சான்ஸ் தேடிட்டே இருந்துச்சு. இது தரைக்குள்ள நிக்குது, தரையில வந்து நம்ம அடிச்சுட்டு போறதுக்கு யோசிச்சுட்டு இருந்துச்சு. இது எங்க வந்துருச்சு, முட்டை போட்ட உடனே குதிச்சு கூரைக்கு மேல வந்துடுச்சு. அது ஒரு செகண்ட்ல தரை வந்து அடிச்சுட்டு போறதுக்குள்ள ஓடினாலும் ஓடிடும். இங்க கரெக்டா கூரையில இருந்துச்சு, அடிச்சுட்டு போயிடுச்சான். அதே மாதிரி எப்பெல்லாம் நமக்கு பெருமை வருதோ யார் தட்டிட்டு போயிருவா, பிசாசு தட்டிட்டு போயிருவா. இந்த வருஷத்துல பெருமை இருந்துச்சா? பாஸ்டர் போன வாரம் சொன்னார்ல, சில்ட்ரன்ஸ் சாரி டீச்சர்ஸ் மீட்டிங்ல சொன்னார, கவனிச்சீங்களா? டீச்சர்ஸ் மீட்டிங்ல கவனிச்சீங்களா? ஒரு டீச்சர் வந்து எப்பவுமே சாட்சியில வந்து என்ன சொல்லுவோம், ஒரு அம்மா, நான் அற்ப தூசி, நான் ஒரு குப்பை, நான் ஒரு புழு, நான் ஒரு அற்ப தூசி, இப்படித்தான் சாட்சி சொல்லுமா. ஒரு நாள் வந்து பாஸ்டர் அழுதுச்சான், பாஸ்டர் இந்த சண்டே ஸ்கூல் பசங்க அவ்வளவு பேரும் என்னை அற்ப தூசின்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் சொன்னாரு, நீங்க தானம்மா வார வாரம் என்ன செய்றீங்க, வார வாரம் சாட்சியில் எழுப்பி என்ன சொல்றீங்க, நான் அற்ப தூசின்னா பையங்க இப்ப அதை என்ன செஞ்சிருக்கான், நீ சொன்னதை அவன் என்ன செய்யறான், உனக்கு பேரை வச்சுட்டான். என்ன பேரு, நீ சொன்னதை சொல்லியிருக்கான், இதுல என்ன நீ துக்கப்படுற, ஏத்துக்க வேண்டியதான். நீயா உன்னை தாழ்த்துவ, ஆனா மத்தவனா உன்னை என்ன செய்ய முடியாது, தாழ்த்த முடியாது. இயேசு பிதாவுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் மனுஷ சாயலாகி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக தாழ்த்துங்க. சில நேரத்தில் மனைவி நம்மை தாழ்த்துவா, புருஷன் நம்மை தாழ்த்துவான், பிள்ளைகளே நம்மளை ரொம்ப தாழ்த்திடுவாங்க, நம்ம பெற்றோர்களே நம்மளை டம்மியாக்கி விட்டுருவாங்க, நம்ம ஊழியக்காரங்களே நம்மளை டம்மி பண்ணுவாங்க, நம்ம பாஸ்டர்ஸே நம்மளை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாங்க. ஆனாலும் இது ஒரு பாதைன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கணும், தாழ்த்திட்டே தாழ்த்தணும். அப்படி நம்ம இருந்தாதான் நியாய தீர்ப்புல இருந்து என்ன செய்வோம், தப்பு. இந்த வருஷத்துல நம்முடைய பெருமைகள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. யோபு 36:17. நான் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு விளக்கம் கொடுத்ததும் அது யாருக்கோ பண்றாரு, அப்படியே உட்காந்துட்டு அப்படி தூங்கிறதா. ரோட்ல போறவனுக்கா நான் பேசிட்டு இருக்கேன், நமக்கு தான் பேசுறோம். ஆகாதவன் மேல் நியாய தீர்ப்பு வரும். நம்ம வந்து ஆகாதவர்களாய் போய்விடக் கூடாது. கர்த்தர் வந்து உன்னை ஆகாதவனை தள்ளுற அளவுல நீ இருந்துட்டீன்னா அவனுக்கு தேவையில்லை, அவ்வளவுதான். இந்த தூதர்களை வந்து பூர்ணமா வச்சிருந்தாரு, அங்க விழுந்துட்டான், அதுக்கப்புறம் அவன் என்ன இல்லை, அவருக்கு தேவையில்லை, தள்ளிட்டாரு. மனுஷன் பாருங்க, என்னதான் அவனை மன்னிச்சுட்டாருன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அவனை தோட்டத்தை எழுதிட்டாரு, தூக்கிட்டாரு, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அவன் உயிர் வாழ்வான். ஊழியத்தை விட்டு ஒருத்தன் போன பிறகு ஊழியம் செய்யலாம், உயிரோடு இருக்கலாம், வல்லமையாய் செய்யலாம். ஆனா அவன் எங்க இல்ல, தோட்டத்தில் இல்ல, காட்டுல இருக்கலாம், நகரத்துல இருக்கலாம், எங்கனாலும் இருக்கலாம். ஊழியத்துல நீ வெளியே போய் நான் ஊழியம் செய்யறேன், நான் அந்த ஊழியம் செஞ்சேன், இந்த ஊழியம் செஞ்சேன், எல்லாம் நீ செய்யலாம், கரெக்ட். ஆனா நீ எங்க இல்லைங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கணும். எங்க இல்ல, புரியுதா? தோட்டத்தில் இல்ல. ஆகாதவன் மேல் வரும் நியாய தீர்ப்பு. ஆகாதவன் அவர் பார்வைக்கு தீழ்ப்பான. நம்ம வந்து ஆகாதவங்களா போயிட்டா யூஸ்லெஸ். ஒரு சாதாரண ஒரு கம்பியை கூட எடுத்து கொடுத்தா, மதுரையில தான் இந்த பாஷை பேசுறாங்க, ஆக வச்சு தரேன்.
அப்படிதானே? அப்படி சொல்றாங்க தெரியுமா? மதுரை சைட்ல பேசுவாங்களா? அன்னைக்கு ஏதோ வெல்டிங் பத்தி பேசினா, அந்த அதை நீங்க கொடுங்க, அந்த ராடை நான் ஆக வச்சு தரேன். ஆக வச்சு தரேன்னா அதை யூஸ் பண்ணி தரேங்கிறான். இங்க பைபிள் சொல்லுது ஆகாதவன் மேல் நியாய தீர்ப்பு. நீ கர்த்தருக்கு ஆகலைன்னா எப்படி? குப்பையில தான் போடணும். உனக்கு நியாய தீர்ப்பு தான். நீ கர்த்தருடைய கையிலேயே இருக்கணும், அவர் யூஸ் பண்ற மாதிரியே இருக்கணும். ஆகாதவன் மேல் நியாய தீர்ப்பு வரும். யூதாஸ் ஆகாதவனாய் போய்விட்டான். அது பிறகு அவனுக்கு யூஸ்லெஸ். அவனை அது பிறகு உயிரோட கூட இருக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கல. ரைட், முடிச்சுட்டு அவன் க்ளோஸ் பண்ணிருந்தார், சாப்டர் க்ளோஸ். அது பிறகு போய் அவன் இனிமே ஊழியம் என்னத்தை செஞ்சு போ, 4 சாவு இல்ல குடல் சேர்ந்து சாவு போ, ஃபைனல் பண்ணி விடுட்டார். அவன் ஆகாதவனாய் போய்விட்டான். நம்ம ஆகாதவர்களாய் பெறக்கூடாது. தேவன் யூஸ் பண்ண முடியலன்னா உலக மனுஷன் யூஸ் பண்ணுவான், உன்னைய பிசாசு யூஸ் பண்ணுவான். உலகத்துல உன்னை புகழ்ந்துட்டு உன்னை யூஸ் பண்ணுவாங்க. அதை செய் தம்பி, இதை செய் தம்பி, அதை செய் சிஸ்டர், இதை செய் சிஸ்டர், அப்படி இப்படின்னு உன்னை காக்கா பிடிச்சு வேலை வாங்கிடுவாங்க. ஆனா நீ தேவனுக்கு ஆகாதவனா போயிட்டீங்கன்னா பிரயோஜனம் இல்லையே. ஆகாதவன் மேல் நியாய தீர்ப்பு வரும். ஒருத்தருக்கும் ஆகாது. ஒரு சிலருக்கு ஆகவே ஆகாது. நம்ம சைட்ல வரக்கூடாது, நம்ம மூஞ்சிலே முடிக்க கூடாது. இவன் நமக்கு ஆக மாட்டான், ஒத்து வர மாட்டான். எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. ஒரு சிலருக்கு கொஞ்சம் விட்டு கொடு. வாழ்க்கையில மெயினே அட்ஜஸ்ட்மெண்ட் தான், விட்டு கொடுத்தல், இல்லாவிட்டால் ஒத்து போகுதல். நீ கொஞ்சம் அது ஆகிற அளவுல ஒத்து வரணும். இது சுத்தமா ஒண்ணுமே இல்லை அப்படின்னா, ஒரு கீரல் வந்துருச்சு அதை ஒட்டி வச்சிடலாம், வெடிப்பு வந்துருச்சு அதை சரிப்படுத்திடலாம், ஒரு ஓட்டை விழுந்துருச்சு ஒரு லேசா கசிவு சரிப்படுத்திடலாம். பெரிய ஓட்டையா ஆயிடுச்சுன்னா, மொத்தம் பாட்டம் லெஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? தூக்கி பழைய இரும்புல போட வேண்டியது. அப்படித்தானே? உண்மைதானே? யோசிச்சு பாருங்க. ஆகாதவன் மேல் நியாய தீர்ப்பு வரும். தேவனுக்கு நீ யூஸ் இல்லை, என்ன பிரயோஜனம் இல்லை. பிசாசு யூஸ் ஆகி என்ன பிரயோஜனம்? அவன் உன்னை கொண்டு 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 உன்னை புறம்பான இருளுக்கு கொண்டு போவான், இல்ல அழுகையும் பற்கடிப்பு உள்ள இடத்துக்கு போவான், இல்ல மரண இருளுக்கு, இப்படி ஒண்ணுனா கொண்டு போவான். அப்படியே தள்ளி 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 கடைசியில பாதாளத்துல கொண்டு போய் விட்டுருவான். அதுக்கு பாட்டம்லெஸ் ஃபிட், முடிவில்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருவான். போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆகாதவன் மேல் நியாய தீர்ப்பு வரும். பிரசங்கி 3:17. இதுல 4 காரியத்துக்கு நியாய தீர்ப்பு இருக்கு ஒரே வசனத்துல. வாசனை யாரெல்லாம்? சகல எண்ணங்கள். நீங்க இப்ப இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கீங்க, உங்க எண்ணங்களை கர்த்தர் நினைச்சாரு, அறிகிறார். கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த எண்ணங்களையும், தாட்ஸ், நீ என்னத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு கர்த்தருக்கு தெரியும். நீங்க இங்கதான் உட்கார்ந்து இருப்பீங்க, ஆனா உங்களுடைய எண்ண அலைகள் எங்க இருக்கு அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? அதனாலதான் சொல்லிருக்கு சகல எண்ணங்களை. அது நல்ல எண்ணமா, தீய எண்ணமா, அது மாம்சீகமா, தெய்வீகமா, அது மற்றவனுக்கு விரோதமானதா, தேவனுக்கு பகையானதா, உங்களுடைய எண்ணங்கள் பரிசுத்தமா, விசுவாசத்துக்குரியதா, எல்லா எண்ணங்களையும் அவர் நியாயம் தீர்ப்பார். இந்த வருஷத்துல நீங்க எப்படிலாம் எண்ணிக்கிட்டு இருந்தீங்க, எண்ணீங்கன்னா கவுண்டிங் கிடையாது. எண்ணங்கள், தாட்ஸ், நினைவு அலைகள். நீங்க இங்கதான் உட்கார்ந்துருப்பீங்க, போயிட்டே இருக்கும் இந்த எண்ணங்கள். அப்படியே குழம்பி போய் உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், அதை எப்படி பண்றது, இதை எப்படி பண்றது, இதை எப்படி பண்றது, இதை எட்டு ஆயிடுச்சு, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், இப்படியே உட்கார்ந்துட்டே இருப்பான். அவன் எண்ணங்கள் கண்ட்ரோல் இல்லை, அவன் பைத்தியமாயிடுவான். எண்ணங்களை நியாயத்திருக்கிறார். அடுத்து என்னது? சகல செய்கைகள், கிரியைகளுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அவனவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. உன்னுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக இல்லை. உன் கிரியைகளை சரிப்படுத்து. அப்ப நம்முடைய கிரியைகளை தேவன் காண்கிறார். வெட்டிருந்தவன, குத்திருந்தவன, ஒண்ணுமில்லாம ஆக்கிருந்தவன, அடிச்சிருந்தவன, பழி வாங்கிடணும். ஆனா இவனுக்கு பழி வாங்கக்கூடிய என்ன இல்ல, சக்தி இல்ல.
ஆனா என்ன இருக்கும்? கோபம் இருக்கும். பைபிள் சொல்லுது, நீ அவனை கொலையே பண்ணாட்டாலும் அவனை கொலை பண்ணணும்னு சிந்திச்ச பாரு, அதுவே என்னது? குற்றம். எண்ணங்கள், செய்கைகள். அடுத்து சன்மார்க்கன். அடுத்து யாரு? துன்மார்க்கன். சன்மார்க்கன் என்ன? சன்மார்க்கன் தெரியுமா? சமரச சுத்த சன்மார்க்க சபையெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வள்ளலாறு, இந்த சுத்திர கேஸ் எல்லாமே சன்மார்க்க சித்தாந்தம் பேசி தலைவர். அதாவது தீங்கு செய்யக்கூடாது, நன்மை செய்யணும். இதுதான் அவங்களுடைய என்னது? யார் தேவையில்லை? இயேசு தேவையில்லை. இயேசு இல்லாம உள்ள வாழ்க்கை முழுவதும் ஆனா நல்லா இருப்பாங்க. நம்ம சபையில கூட ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ரொம்ப தீவிரமா இருக்க மாட்டாங்க, நார்மலா இருப்பாங்க. சன்மார்க்கம். யாரு பிரச்சனையும் தலையிட மாட்டான், எங்கேயும் போக மாட்டான், செத்தாலும் போக மாட்டான், வாழ்க்கும் போக மாட்டான். இவெல்லாம் சிபிஎம்ல உள்ள சன்மார்க்கம். ஆமென் அப்படின்னா அவன் பாடு போயிட்டு தோத்துறான் 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 தோத்துறான். கோயிலில் சாப்பிட மாட்டான், ஒரு ஃபங்க்ஷனு மீட்டிங்கு ஒன்றும் வரமாட்டான். அவங்க செத்துட்டாங்க. அப்படியா? எங்க அவங்களுக்கு பிரச்சனையா? அப்படியா? அவனுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே நினைச்சாது, சூடு சொரணம் ஒண்ணுமே ஏறாது. அதாவது இவனுக்கு என்னன்னா எதுலையும் நினைச்சக்கூடாது, தலையிடக்கூடாது, எங்கேயும் பிரச்சனை சிக்கிறக்கூடாது, ஒண்ணுமே இருக்கக்கூடாது, அப்படியே போய்கிட்டே இருப்பான். இது சிபிஎம் சன்மார்க்கம். ஒரு பெரிய டீமே இருக்குங்க, 40% அப்படின்னா இருக்காங்க சிபிஎம் சன்மார்க்கர். கேட்டா அங்க போய் பேசினா அவன் ஒண்ணு சொல்லுவான், இவன் ஒண்ணு சொல்லுவான். இதெல்லாம் சொல்லுவான். இதெல்லாம் நீ முட்டி மோதி தான் பரிசுத்தவானா என்ன செய்யணும்? மாறணும். புரியுதா? பிரச்சனை வரத்தான் செய்யும். ஒருத்தர் 2 வீலரே ஓட்டல, என்னன்னு கேட்டா அது நான் கத்துக்கவே இல்லை, அதை போய் ஓட்டிட்டு இடிச்சுக்கிட்டு காசு அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு கையை காலை ஒடிச்சிட்டு இப்படி இருந்தா எப்படி? பயந்தாங்க. போன வாரம் பேசி என்ன பேசிட்டு இருந்தாங்க, அது நானு கத்துக்கவே இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, சிபிஎம்ல நீங்க சன்மார்க்கனா இருந்தா பிரயோஜனம் இல்லை. சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் என்ன செய்வாரு? யோபு ஒரு சன்மார்க்கன், அடி வாங்கினா பாத்தீங்களா? சரியான அடி. உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகினவன், அவன் ஒரு சன்மார்க்கன். கடைசியில் அடி வாங்கி உருண்டு பிறண்டு புலம்பிட்டான். அதுல சபையில நீ ஒரு நல்லது கெட்டதுன்னா நிக்கணும், அதுல பிரச்சனை வராமலாம் இருக்காரு. கட்டாயம் என்ன வரும்? அதுலயும் நீ கிறிஸ்துவ வெளிப்படுத்தி நீ வரணும். யாரு எவனாவது எக்கடும் கெட்டு போறான், போய நான் போறேன்ட்டு ஓடிடக்கூடாது. பிரச்சனைகளை நீ தட்டி விட்டு போக கூடாது, நிக்கணும். நான் தான். யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசு, நான் தான். ஓடிடக்கூடாது. சீஷர்கள் ஓடிவிட்டான். துன்மார்க்கனாய் நீ சபையில இருக்கக்கூடாது. துன்மார்க்க சபையில் உள்ள துன்மார்க்கனை எப்படி கண்டுபிடிக்கிறது? உலகத்து துன்மார்க்கன் தண்ணி அடிப்பான், கொலை பண்ணுவான், கொள்ளை அடிப்பான், விபச்சாரம் பண்ணுவான், ரோட்ல சுத்தி கிடப்பான். அவன் துன்மார்க்கன் எல்லாரையும் ஏமாத்துவான், வஞ்சிப்பான். சபையில தான் இப்ப நம்ம சபையில உள்ள விசுவாசிகளுக்கு தான் நம்ம இப்ப சுத்தி போட்டு நடத்துறோம். சபையில யார் துன்மார்க்கன்? 50ஆம் சங்கீதத்துல பாத்தீங்கன்னா, சிக்ஷையை பகைக்கிறவன், வசனத்தை முதுகுக்கு பின்னால் எரிந்து போடுகிறவன், திருடனோடு ஒருமித்து போகிறவன், விபச்சாரக்காரரோடு பங்கு உண்டு, இவன் தான் சபையில துன்மார்க்கன். வாசிங்க 50ஆம் சங்கீதம். அதுக்கு மேல துன்மார்க்கனை பத்தி வாசி. என்ன நியாயம் உண்டு? கேட்கறத கேட்டா பைபிள் வசனம் சொல்லுவான். அப்ப இவன் யாரு? இவன் உலகத்து துன்மார்க்கன் அல்ல. யாரு இவன்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரு இவன்? சபையின் துன்மார்க்கன். வசனங்களை எடுத்து சொல்லுவான். ஆனால் உனக்கு என்ன தகுதி இருக்குங்கிறார். அடுத்து இப்படி லிஸ்ட் வாசிச்சுக்கோங்க. இவங்க எல்லாம் வெளியே உள்ள துன்மார்க்கன் அல்ல, எங்க உள்ளவன்? சபையில் உள்ள துன்மார்க்கன் இவன். ஆனா வசனம் சொல்லுவான், அந்த வசனம் இப்படி சொல்லியிருக்கு, இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்கு, அந்த பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணார், இந்த பாஸ்டர், அதெல்லாம் ரொம்ப கீழே அப்சர்வ் பண்ணிக்குவான். எல்லா வசனமும் தெரியும். நமக்கு பாதி வசனம் தான் தெரியும், அவனுக்கு முழு வசனம் தெரியும். பேசுறதெல்லாம் வசனம், ஆனா அவனை சிக்ஷிக்க முடியாது, கண்டிக்க முடியாது. பிரதர் சிஸ்டர் நீ செஞ்ச தப்புன்னா அவ்வளவுதான், உடனே பாம்பு சீரிடும், சீரிடும். துன்மார்க்கன் அவன். சிக்ஷையை அவன் செய்கிறான், அவனை சிக்ஷிக்க முடியாது. போதக சிக்ஷை ஜீவ வழி. போதக சிக்ஷை தான் என்னது? ஜீவ வழி. ஆனா அந்த வழியில அவனை நிறுத்த முடியாது. அவன் சிக்ஷையை பகைக்கிறவன், அவனை கண்டிக்க முடியாது. வசனத்தை முதுகுக்கு பின்னால தூக்கி போட்டு போவான். திருடனோட என்ன செய்வான்?
விசுவாசியில நல்ல விசுவாசியோட சேர மாட்டான். இருக்கிறவன்லயே வம்பு பண்றவங்க கூட தான் என்ன செய்வான், சேருவான். சபையில யாரெல்லாம் பின்மாற்றக்காரனா இருக்கானோ அவங்க கூட சேர்ந்துக்குவான். அடுத்து பேசுறதெல்லாம் உட்கார்ந்து தன் சகோதரனோட எதை பேசுகிறான், அவதூறமான காரியங்களை பேசுகிறார். சபைக்கு நீ வந்தா பரிசுத்தத்தை பத்தி பேசு, பரிசுத்தத்தை பத்தி கேளு, முடிஞ்ச உடனே போயிட்டே இரு. அந்த வசனம் வாசிங்க. உட்கார்ந்து நீ சகோதரனோட என்னத்தை பேசுற, பேசுறதெல்லாம் பிரச்சனைக்குரிய காரியங்கள் பேசுற. இந்த விஷயத்துல நம்ம சன்மார்க்கரும் துன்மார்க்கரும் போயிடக்கூடாது. எண்ணங்களையும் செய்கைகளையும் கர்த்தர் என்ன செய்கிறார், நியாயம். எரேமியா 1 அதிகாரம் 16 வசனம். டைம் இல்ல, சீக்கிரம் போங்க. எரேமியா 1:16. இதுல 2 பாயிண்ட் இருக்கு. ஒன்னு, அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டுவது. இரண்டாவது, தங்களுடைய கையின் கிரியைகளை பணிந்து கொள்வது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்நிய தேவர்களை பின்பற்றுவதுங்கிறது நம்ம மற்ற சடங்காச்சாரங்கள், உலக சடங்காச்சாரங்களை எந்த சூழ்நிலையிலும் பின்பற்றக்கூடாது. நான் சொல்றதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அந்நிய தெய்வங்களுக்கு நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, கையெடுத்துடவே கூடாது. விக்கிரகங்களுக்கு, சிலைகளுக்கு, பாரம்பரியங்களுக்கு, சடங்காச்சாரங்களுக்கு, உலக வழிபாடுகளுக்கு, உலகத்தில் உள்ள பாரம்பரியங்கள், எங்க ஜாதியில எப்படி செய்வாங்க, அதுக்கு தான் நாங்க செஞ்சோம். இதெல்லாம் நீ ஜாதிக்கெல்லாம் செத்துட்ட. இங்க நீ ஜாதியை பத்தி பேசினா நீ சாவல. ஒரு விசுவாசி சொன்னாரு, எங்க ஜாதியில போகணும் பாரு. ஐயா, நம்ம பரலவம் போக முடியாது. அதே எப்படி நீங்க சொல்றீங்க பரலவம் போக முடியாதுன்னு அப்படின்னாரு. நான் ஒரு பேப்பர் கூட எழுதி தரேன், நீ போக மாட்டேன்னு சொன்னேன். இங்கேதான் சிவகாசி தான் சொன்னேன். நீ ஒரு பேப்பர் கொடு, நான் எழுதி தரேன். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஆபிரகாம் எகிப்தில போயினா எகிப்தில பொண்ணு எடுக்காமல் எங்க போய் எடுத்தான்? அவன் நாகோர் வீட்டுக்கு போய் எடுத்தான். ஆண்டவரே அப்படித்தானே சொன்னார். அச்சா பூச்சன, ஏன் நீ இப்ப பேப்பர் கூடியா, நான் எழுதி தரேன், நீ பரலவம் போக மாட்டேன்னு சொல்றேன். இப்ப வேற சபையில வேற ஜாதி தான் கல்யாணம் கட்டியிருக்காரு. நம்ம சபை அந்த பையன் கல்யாணம் முடிஞ்சிச்சு, இந்த வேற ஜாதி தான் பண்ணியிருக்கான். பரவாயில்ல, பாராட்டுக்கு. நீ அந்நிய தேவர்களை பின்பற்றக்கூடாது. உலக பாரம்பரியங்கள் சபைக்குள்ள வந்துடக்கூடாது. நீங்க அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, ராசி பலன் பார்க்கறது, சாதகம் பார்க்கறது, உலக காரியம் மாதிரி ஈசான மூலை, சனி மூலை பார்க்கறது, 7 கல்லு வையும் 3 கல்லு வையுங்கிறது, கிழமை பார்க்கறது, இதெல்லாம் எந்த விசுவாசியும் வைக்கவே கூடாது. அப்படி கொண்டு போய் ஊழியக்காரனா அப்படிப்பட்ட நெருக்கமான நிலைகளில் நினைச்சக்கூடாது, இறக்கி விட கூடாது. எல்லா உலக மனுஷர்களை மத்தியில் கொண்டு போய் ஊழியக்காரங்களை விட்டு நினைச்சக்கூடாது, வேடிக்கை காட்டக்கூடாது. இது எல்லாமே தவறு. அந்நிய தேவர்களுக்கு நீ நினைச்சக்கூடாது தூபம் காட்ட. ஏன் ஒரு பகுத்தறிவுவாதிக்கு இருக்கிற ஒரு தெய்வீகம் கூட உனக்கு இல்லையே? தீக்காக்காரனுக்கு இருக்கிற அந்த மூட நம்பிக்கை எதிர்க்கக்கூடிய சக்தி கூட ஒரு விசுவாசிக்கு இல்லைன்னா திருப்பி என்ன விசுவாசி பைபிள் திட்டலையிற? அந்நிய தேவர்களுக்கு நீ நினைச்சக்கூடாது. இந்த நாகமான் கேட்டான், நான் எங்க ஆண்டவர் ரிம்மோன் கோயில போவாரு, அவர் என் தோல்ல தான் கை போட்டு போவாரு, நான் எப்படி போறது? நீ எப்படி போ துரத்து விட்டான். யாரு? தீர்க்கதரிசி. போ 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 போய் சேரு போன்னு சொல்லிட்டான். அப்படித்தானே? நாகமானுக்கு குஷ்ரோகத்தை சுகமாக்கி இருக்கான், ஆண்டவர் சுகமாக்கினார். தீர்க்கதரிசி சொன்னா போய் யோர்தான்ல முழுகிட்டு போ, உனக்கு சுகமாயிடுன்னு. சுகமாயிடுச்சு. சுகமான உடனே இப்ப மெல்ல கேட்கிறான், சீரியாவின் ராஜா என் ஆண்டவன். யார் ஆண்டவன்? உன்னை சுகமாக்குனது யாரு? ஆண்டவர் தானே சுகமாக்குனாரு. இப்ப இவன் சொல்றான், என் ஆண்டவன் ரிம்மோன் கோவில் பணிந்து கொள்ள போது நான் கையிலாக கொடுத்து நான் அவரை கூட்டு போகணுமே, அப்போ என்ன பண்றது? அந்த கோயிலுக்குள்ள நான் போய்த்தானே ஆகணும் அப்படின்னு கேட்கிறான். சரி, நீ உன் போஸ்டிங்ல இருக்க, போ போ, எங்க போ. நம்மள கேட்கறாங்க, நாங்கள் அங்க போகவா இங்க போ, போயிட்டே இரு. வாசிங்க அந்த வசனம், 2 ராஜாக்கள் 5:18. அதுக்கு என்ன சொன்னாங்க? போ போ, நீ தான் வாயை திறந்து சொல்ற, நான் அங்க போய் சாமி கும்பிடத்தான் ஆகணுங்கிற. போ சாமி கும்பிடு.
கும்பிட்டுட்டு நீ அதுக்குள்ளதெல்லாம் நீ அனுபவிச்சுக்க வேண்டிதான். அப்படிதானே? அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டக்கூடாது. உலக பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள், நியமங்கள் இதை நீ கொண்டு வரக்கூடாது. அடுத்து, உன் கையின் கிரியைகளை நீ பணிந்து கொண்டாய் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த உலகத்துல சொல்றாங்க செய்யும் தொழிலே என்னது? தெய்வம். அப்படி சொல்றீங்களா? கரெக்டா? தப்பு. இன்னொரு வசனம் உண்டு, எனக்கு அது சரியா ஞாபகத்தில் வரல. தான் செய்யும் தொழிலை நம்பி ஒருவன் வணங்கக்கூடாதுன்னு ஒரு வசனம் இருக்கு. நான் இந்த ரிச்சாலெல்லாம் பார்த்தீங்கன்னா, சில கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோலெல்லாம் போட்டிருப்பான், என்னது? செய்யும் தொழிலே தெய்வம். செய்யும் தொழில் தெய்வமா? நம்ம தெய்வம் இயேசு ஜீவனை கொடுத்தவர் தான் தெய்வம். அவர் கொடுத்த ஈவு இந்த தொழில். அதுக்காக நீ எதை கும்பிட கூடாது? ஆயுத பூஜைன்னு சொல்லிட்டு எல்லாரும் மிஷினை கும்பிடுறான், அது தெய்வம்னு சொல்லி நம்ம அது செய்யறது இல்லையே. கரெக்ட் தானா? இங்க வசனம் அப்படிதான் சொல்லுது. மறுபடியும் வாசிங்க. நீ அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டி தங்கள் கைகளின் கிரியைகளையே அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, பண்ணிக்கிட்டாங்க. நான் இதுக்கு இன்னொரு வசனம் ஞாபகம் வந்தா சொல்றேன். உங்களுக்கு யாருக்கா ஞாபகம் இருக்கா? பாருங்க பாப்போம், வாசிங்க. இல்ல இல்ல, இது இல்ல. செய்யும் தொழில் தெய்வம் இருக்காது. அந்த உலக அந்த சொல்லப்பட்ட வேர்ட்ஸ் மாதிரி இருக்காது. கொஞ்சம் லைட்டா சேஞ்ச் இருக்கும். அது தவறு அப்படின்னு இருக்கும். நான் அதை உங்களுக்கு முடியுமானா நேரம் வரும்போது சொல்றேன். சரி, அந்த சப்ஜெக்ட் போவேன். நீங்க அப்படி கும்பிட்டுருக்கீங்களா? தங்கத்தை பார்த்து என் ஆதரவு என்று சொன்னால் நீ நியாயம் தீர்க்கப்படுவாய். தன் கையை பார்த்து நல்லா செலக்ட் அடிச்சிட்டோம்டா, நல்லா ஜெயின் பண்ணிட்டு வந்து தன் கையை கிஸ் பண்ணாலே நீ நியாயம் தீர்க்கப்படுவாய். வசனம் இருக்கா? வாசி. இதெல்லாம் நம்மால் படிக்க மாட்டான். சங்கீதம் 21 இதுதான் படிப்பு. கர்த்தர் என் மேய்ப்பராய். கர்த்தர் மேய்ப்பரா தான் இருக்கிற, நீ தான் ஆடா இல்ல. யோபு தப்பு. அந்த வசனம் என் கையவே நான் கிஸ் பண்ணிக்கிட்டா அது என்னது? இதுவும் நியாயாதிபதிகள் விசாரிக்க வேண்டிய குற்றம். உன் கையிலேயே கிடைச்சது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை கொடுக்கிறவர் யார்? உபகமத்துல தேவனே. அதனால நல்லா புரிஞ்சுக்கணும். செய்யும் தொழில் தெய்வம். அச்சா பூஜா மிஷினை போட்டு தொட்டு தொட்டு கும்பிட்டு கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இந்த காரை தொட்டு கும்பிட்டு ஸ்டார்ட் பண்றது அதெல்லாம் உலகத்துல. நமக்கு அப்படிலாம் கிடையாது. நமக்கு ஒரே தெய்வம் யார் தான்? ஆண்டவர் தான். அது நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். மனுஷன் காலிலே விழுந்துடக்கூடாது. முதலாளின்னு எவன் காலிலே விழுந்துடாதீங்க. அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் பெரிய குற்றங்கள். ஊழியக்காரங்க காலில் கூட விழுறது என்னதுதான் தப்பு. கட்சிக்காரங்க காலில் விழுந்த மாதிரி தான். ஒரே யோவான் அப்போஸ்தலன் பெரிய ஊழியக்காரன், இயேசுவின் மார்பிலேயே இருக்கிறான். அவனுக்கு தரிசனம் கிடைச்சது போய் யார் காலில் விழுந்துட்டான்? ஊட்டிக்கு நீங்க போறீங்க, உங்களை ஒரு கைடு சுத்தி காட்டுறான். சுத்தி முடிச்ச பிறகு அதே அப்பான்னு பார்த்து அவங்க காலையில விழுறீங்க. அப்படித்தானே? தூதன் வந்து கைடு மாதிரி பரலோகத்தை சுத்தி காட்டினான். ஃபுல்லா சுத்தி காட்டி முடிச்ச உடனே இவன் போய் யார் காலில் விழுந்துட்டான்? பொத்துன்னு தூதன் காலில் விழுந்தான். அவன் சொன்னான், ஏய் எலும்பு நீன்னு சொன்னான். எலும்பு நீ இந்த வேலையே செய்யக்கூடாது. நானும் உன்னை மாதிரி யாரு? நீ பூலோகத்தில் உள்ள ஊழியக்காரன், நான் பரலோகத்தில் உள்ள ஊழியக்காரன். வாசி. வெளிப்படுத்தல் 20:22. நானும் ஒரு ஊழியக்காரன். நீ பூலோகத்தில் சேர, நான் பரலோகத்தில் சேர. இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட். இதுதான். அவன் மட்டும் கரெக்ட். என் பாதத்தில் விழுந்தாயின்னு சொன்னா சம்மனசு காலில் விழுந்தது கரெக்ட்னு அர்த்தம் ஆயிரும். அப்படித்தானே? தூதர்கள் காலில் விழுறதெல்லாம் கரெக்ட்னு ஆயிரும். தப்பு.
அடுத்ததாக எசேக்கியேல் 18:30. அவனவனுடைய கிரியைகள் வேறு, அவனவனுடைய வழிகள் வேறு. வழிகளுக்கு தக்கதாய் நியாயம் தீர்ப்பேன். நம்முடைய வழிகளை ரொம்ப கவனமா இருக்கும். வழிகள்னா கோயிலுக்கு வர்ற வழி அந்த வழி அல்ல, கம்பெனிக்கு போறது வழி, அந்த ஸ்கூலுக்கு போற ரூட் அப்படி அல்ல. நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு முன்னால எப்படி இருக்கிறது? ஞாயிற்றுக்கிழமை படிச்சோம் இல்லையா? போன சனிக்கிழமை, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு, பூமியை விட வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவுக்கும் உன் வழிகளும் என் வழிகளும் நினைச்சிருக்கு, உயர்ந்திருக்குங்கிறார். அப்போ ஆண்டவர் ஒரு எத்தனையோ கோடிக்கணக்கான மைலுக்கு அண்ணாண்ட அந்த வழியில போய்கிட்டு இருக்காரு. நம்ம கோடிக்கணக்கான மைலுக்கு இந்த பக்கத்துல வேற ஒரு வழியில நினைச்சிட்டு இருக்கோம், போய்கிட்டு இருக்கோம். என்ன பிரயோஜனம்? நம்முடைய வழிகள், உன்னுடைய வழிகளுக்கு தக்கதாய் நான் என்ன செய்வேன்? நியாயம் தீர்ப்பேன். ஒவ்வொருத்தனையும் எனக்கு ஒரு வழி வச்சிருக்காரு, உங்களுக்கு ஒரு வழி வச்சிருக்காரு. ஒவ்வொரு புருஷனுக்கு ஒரு வழி இருக்கும், மனைவிக்கு ஒரு வழி இருக்கும். அவங்களுடைய அழைப்புக்கு கிருபைக்கு ஏற்றவனமா தேவனுடைய திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வழியில கொண்டு போவார். இந்த வழிகள்ல நீ எப்படி இருக்கிற? நீயே வழியை மாத்திடுறிய. அவளுடைய வழி அடிக்கடி விகாரப்படுகிறது, மாறுகிறது. அப்படி ஒரு வசனம் இருக்கா நீதிமொழிகள்? அவளுடைய வழி விகாரமாகுது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நீங்க ஸ்போர்ட்ஸ்ல ரன்னிங்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ராக் போட்டு வச்சிருப்பா, பாத்தீங்களா? ட்ராக் என்ன செய்யக்கூடாது, ட்ராக் மாறிட்டா முடிஞ்சிருச்சு. நீ எவ்வளவு ஸ்பீட்ல வந்தாலும் சரி, ட்ராக் மாறிட்டா முடிஞ்சிருச்சு. வாசிங்க. அவளுடைய வழி மாறி மாறி விகாரப்படும். வெளியில் இருப்பாள், வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். அதே அப்படி இல்லையா? வழிகள் விகாரப்படும் இல்லையா? நடைகள், வழிகள் மாறி மாறி விகாரப்பட்டுட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரி, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். வழிகள். ஒரு மனுஷன் சொல்றான், ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் என்ன செய்யும்? நடத்தும். நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு வேதனைப்படுத்துதா? நல்ல வழியா, மெய் வழியா? நம்ம போற வழி பரிசுத்தமான வழியா, தெய்வீகமான வழியா? நம்முடைய வழிகள்ல என்ன இருக்கு? பரிசுத்தம் இருக்கா? நம்ம இந்த வழியில போனா இயேசுவை சந்திச்சிருவோமா? புதிதும் ஜீவனுமான ஒரு வழிதான் இயேசு திறந்தார். அந்த வழியில நம்ம போக முடியுதா? நம்முடைய வழிகளை கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். ஆண்டவருடைய வழிகளில் நம்முடைய வழிகள் வந்து நிக்கணும். அடுத்ததாக எசேக்கியேல் 34:17 நான் முடிக்க போறேன், புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆட்டுக்கும் நியாயம் தீர்ப்பேன். அடுத்து கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் என்ன செய்வேன்? நியாயம் தீர்ப்பேன். அப்படின்னு என்ன? நானும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சிந்திச்சு பார்த்தேன். ஆட்டுக்கும் ஆட்டு கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். இது விசுவாசிகளுக்கும் நியாயம் தீர்ப்பு இருக்கு. சரியில்லை. நம்ம எல்லாம் ஆடுகள் தான். ஆனா யாருடைய ஆடுகள்? என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அந்நியனுடைய சத்தத்துக்கு எதுவும் செய்யாது, செவி கொடுக்காது. என்னுடைய ஆடுகள், நான் முன்னே போவேன், அது என் பின்னால் என்ன செய்யும்? வரும். இப்படி மேய்ச்சிக்கிட்டே போக வேண்டாம். இவன் முன்னால போயிட்டா பின்னால என்ன செய்யும்? வரும். அப்ப ஆட்டுக்கும் நியாயம் தீர்ப்பேன். நீ விசுவாசி நீ எப்படி இருக்கையோ அதுக்கேற்ற ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. ஒரே மந்தையில தானே இருக்கீங்க, உங்களுக்குள்ள ஏன் ஐக்கியம் இல்லை? ஏன் ஒருமனம் இல்லை? ஏன் சகோதரத்துவம் இல்லை? ஏன் ஏற்றத்தாழ்வு? ஏன் இந்த ஜாதி பிரச்சனை? ஏன் இன்னும் பணக்காரன் ஏழைங்கிற ஒரு மாறுபாடு? ஆட்டுக்கும் என்ன செய்வேன்? நியாயம் தீர்ப்பேன். இந்த ஆடுகள் என்ன செஞ்சிருச்சா? அடுத்த வசனம்,
இந்த ஆடு என்ன பண்ணுது பாத்தீங்களா? இந்த ஆடு என்ன பண்ணுது? நல்ல மேய்ச்சல மேய்ஞ்சிட்டு இவங்களுக்கு தேவையில்லாத மிச்சம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் நெஞ்சிட்டு வர்றது, குழப்பி விட்டு போயிடுறது, உங்கள் கால்களால் மிதிச்சிடுறது. அப்ப அடுத்த ஆடு என்ன செய்யாது? கால் பட்டதை சாப்பிட நல்ல தெளிந்த தண்ணீரை நல்லா குடிச்சிடுறது. அடுத்து அந்த ஆடுகள் வரும்போது தண்ணியை உள்ள இறங்கி நிறுத்திடுறது. ஆட்டுக்கு என்ன புத்தி இருக்கு பாருங்க, கேடுகட்ட புத்தி. ஆடு இப்படி ஒரு புத்தி வேலை செய்யுது. பைபிள்ல சொல்லியிருக்கு அப்படி. என் ஆடுகள் உங்கள் கால்களில் மிதிக்கப்பட்டதை குடிக்கலாமா? ஆண்டவர் டென்ஷன் ஆகுறாரு. உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை என் ஆடுகள் குடிக்க வேண்டுமோ? அப்பதான் சொல்றாரு, நான் நியாயம் தீர்த்துருவேன். வேகமா மருமகள் வர்றதுக்கு மேல சாப்பிட்டு சோத்துல தண்ணி ஊற்றி வச்சிருவாங்க. அப்படித்தானே? அப்படி பண்றாங்க பாத்தீங்களா? சில வீட்டுல 2 பேர் சாப்பிடுறது, டப்புன்னு அடுத்தால் வர்றதுக்குள்ள தண்ணி ஊற்றிடுவாங்க. போடு தண்ணி, பழைய சோறு சாப்பிட்டு கேட்டாங்க. இப்படிலாம் பண்றீங்களா? நல்லதெல்லாம் சாப்பிடுறது, மிச்சத்தெல்லாம் நெஞ்சிடுறது. அதெல்லாமே நீங்க ஆட்டுக்கு கத்திர நினைச்சுவாரு, நியாயம் தீர்த்தாரு. நீ விசுவாசிகளுக்கு நினைச்ச கூடாது, பட்சபாதம் பார்க்கவே கூடாது. அவனும் விசுவாசி, இவனு என்ன விசுவாசி. விசுவாசிகளுக்குள்ள நீங்க எந்த இடத்துல நீங்க பட்சபாதமா நீங்க செஞ்சீங்களோ கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். நானும் செஞ்சிருந்தாலும் தப்பு தான். யாரு பரதேசிக்கும் ஒரே, லேவியனுக்கும் ஒரே பிரமாணம் தான், இஸ்ரவேல் ஜனத்துக்கும் ஒரே பிரமாணம் தான், பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் தான், உன்னிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் என்னது? ஒரே பிரமாணம் தான். ஆட்டுக்கு நியாயம் தீர்த்திருக்கீங்களா? குழப்பி பண்ணிருக்கீங்களா? அவங்களுக்கு எல்லாம் நல்லது கொடுக்கிறது, இவங்களுக்கு எல்லாம் தனியா கொடுக்கிறது, அப்படிலாம் பண்றீங்களா? இருக்கு, சிவகாசியில இருக்கு. உங்க பிள்ளைகள்னா வேகமா, உங்களுக்கு ரொம்ப பழக்கமானவங்கன்னா அப்படி எல்லாமே செய்யவே கூடாது. இயேசுனுடைய பாலிசி எப்படி தெரியுமா? 2வது கொடுத்த திராட்சரசம் என்னது? ரொம்ப மதுரமானது. அந்த கல்யாண வீட்டுக்காரன் கொடுத்ததை விட இயேசு கொடுத்ததுதான் சூப்பர் டேஸ்டா இருந்துச்சு. நீங்க அந்த அளவுல தான் நீங்க செய்யணும், இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீ தெளிந்த தண்ணீரை நீ குடித்து விட்டு மிச்சத்தை என்ன செய்யற? கலக்கி விட்டு போயிடுற. அப்படிலாம் நீங்க செய்யவே கூடாது. ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்துட்ட பிறகு சபையில நீங்க பட்சபாதமா அப்படி செஞ்சீங்கன்னா ஆட்டுக்கும் நான் என்ன செய்வேன்? நியாயம். அடுத்து ஆட்டு கடாக்களுக்கு நியாயம். ஆட்டு கடாக்கள் இது எதுக்கு? ஆட்டு கடா என்ன பண்ணுது சொல்லுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 ஆடு, 2வது ஆட்டுக்கடா, 3வது வெள்ளாட்டுக்கடா, 4வது கொளுத்த ஆடு. இந்த 4க்கு இப்ப நியாய தீர்ப்பு இருக்கு. நான் அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டே வரேன். 1 ஆடு நல்ல தண்ணீரை குடிச்சிட்டு கலக்கி விடுறது, தெளிந்த நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டு எல்லாத்தையும் மிதிச்சிடுறது பட்சபாதமா. 2வது ஆட்டுக்கடா. இந்த ஆட்டுக்கடா என்ன பண்ணுன்னா தள்ளிடுறது, எல்லாத்தையும் மூட்டி தூக்கி தள்ளி விட்டு ஓரம் கட்டிடுது. வாசிங்க 21. கிட்ட வர முடியாது பிரதர்னா என்ன முட்டிடுச்சு, அவ்வளவுதான். அவன் சரி சாரி சிஸ்டர் சாரி நான் போயிடுறேன், அவ்வளவுதான். இவன் தான் வார்த்தையிலே நெஞ்சிட்டான். உன் பக்கத்தினால என்ன அப்படியே சைடுல இடிச்சு ஓரம் கட்டி தள்ளி விட்டுறது. அப்படித்தானே இருக்கு. பலவீனமாய் இருக்கிறவைகள் எல்லாம் புறம்பாக்கை சிதற பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன்னம் தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளால் அதை என்ன செய்கிறீர்கள்? மூட்டுகிறீர்கள். விசுவாசி முட்டினா என்ன ஆகும்? விசுவாசி முட்டிக்கிட்டா தேவாலயம் முட்டின மாதிரி தான். பாபர் மசூதியும் ராமர் கோயில் இடிச்ச மாதிரி முட்டின மாதிரி தான். இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தரும் சமாதானமாகல, ஒன்னும் கட்டியும் முடிச்சுமாகல, செத்துட்டு தான் இருக்காங்க. ஆலயங்கள் நாமெல்லாம் முட்டக்கூடாது. ஆட்டுக்கடாக்கள்ங்கிறது நீ மந்தையின் முன்னடக்கிற ஆட்டுக்கடாக்களா என்ன செய்யணும்?
ஆவிக்குரிய காரியங்களை நீ முன்னுக்கு நிக்கணுமே தவிர சும்மா இந்த சாதாரண விசுவாசி பாவப்பட்ட விசுவாசி போ தள்ளிவிடு இடிச்சு தள்ளி விட்டுறது. ஏன் கூட்டத்துல கூட அவங்க உட்கார்ந்துருந்தா என்ன நீ வந்து உட்கார்ந்த எழும்பு என்ன பட்டாவட்டா கொடுத்துருக்கு உங்களுக்கு, அப்படிலாம் செய்யவே கூடாது. நீ லேட்டா வந்தியா எல்லாரையும் மிதிச்சுக்கிட்டுலாம் வந்து உட்கார கூடாது. மரியாதையா பின்னால உட்காந்துக்கணும் அமைதியா. அங்க வந்து சீட்ல தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு இருக்கிற அவ்வளவு பேரையும் சப்பு 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 சப்புன்னு மிதிச்சுக்கிட்டு நசுக்கிட்டுலாம் வந்து நான் ஏன் இடம் அப்படின்லாம் உட்காரக்கூடாது. அப்படிலாம் உட்காரக்கூடாது. முன்னால ஒரு பிள்ளை உட்காந்துட்டாலா பரவாயில்ல, நம்ம லேட் ஆயிட்டோம் ரைட்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் உட்காந்துக்கிட்டு அமைதியாக ஆராதிக்கணும். அது அப்படியே உடனே சமாதானம் போய் அங்கேயே உட்காந்து போச்சே அவ வந்து உட்காந்துட்டால அப்படிலாம் கிடையாது. நீ ஆட்டு கடாவா இருக்கக்கூடாது. நீ போய் முட்டி முன்னந்தொடையில தள்ளி விட்டு முட்டி தள்ளி அப்படி உட்காந்துட்டு அதுல என்ன 7 பேரை மிதிச்சுட்டு வந்து நீ முன்னால வந்து உட்கார்ந்த உடனே பரிசுத்தம் வந்துருதா? இல்ல உட்கார்ந்து இருந்த ஆளை எழுப்பி விட்டுட்டு நீ உட்கார்ந்து இருந்தாலும் நீ சியோன் போயிடுறியா இல்ல எருசலேம் போயிடுறியா? அப்படிலாம் செய்யக்கூடாது. அந்த பிள்ளை அந்த சபைக்காரி உட்காரக்கூடாது, இந்த சபை அப்படிலாம் செய்யவே கூடாது. அழகா நம்ம ஒரு வாரத்தில் இருந்து சொல்றோம். நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க ஆட்டு கடாக்களாய் மண்டையில முன்னுக்கு நடக்கிற ஆட்டு கடாக்களா இருங்க. ஜனங்களை சிதற பண்ற ஆடுகளை உங்க நிமித்தம் ஒரு விசுவாசி கூட பின்மாறி போக கூடாது. மிதிச்சுக்கிட்டு இடிச்சுக்கிட்டு முட்டி தள்ளிட்டு போ வேலையை பார்த்து போன்னு சொல்லிட்டு அப்படிலாம் செய்யவே கூடாது. 3வது வெள்ளாட்டு கடா. தமிழ்ல சொல்லுவான் வெள்ளாடு வந்து நஞ்சிலையும் 4 வாய் சாப்பிடுவான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லா செடியும் போய் கடிச்சுக்கிட்டே இருக்கும். அது நஞ்சா இருந்தாலும் அதையும் டேஸ்ட் பண்ணிடும். அது ஒரு புத்தி. அப்படிதான் வெள்ளாட்டு சரியான அர்த்தம் மத்திய 25ஆம் அதிகாரத்துல இடது பக்கத்தில் இருக்கிறவர்கள். நான் அதனால தான் முழங்கால் ஜபத்தெல்லாம் சேர்த்து எடுப்பேன்னு தான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் சேர்ந்து தான் போகும்னு சொன்னேன். வாசி. வெள்ளாடுகள்லாம் எங்க போய் நிப்பாட்டுவாரு? நியாய தீர்ப்புல ஜட்ஜ்மெண்ட்ல இடது பக்கத்துல கொண்டு போய் நிப்பாட்டிடுவாரு. ஏன் வெள்ளாடுன்னு உங்களுக்கு காரணம் சொன்னார். என்னன்னா, நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு என்ன செய்யல? ஆகாரம் கொடுக்கல. நான் தாகமா இருந்தேன், எனக்கு என்ன செய்யல? நான் வியாதியா இருந்தேன், என்ன நீங்க வந்து என்ன செய்யல? பார்க்கல. நான் காவல்ல இருந்தேன், என்ன வந்து நீங்க என்ன செய்யல? சரி, 4 பாயிண்ட் தானே? 4 தானா? 4. ஒரு விசுவாசி வெள்ளாடா இருக்கான், இல்ல ஒரு ஊழியக்காரி வெள்ளாடா இருக்காங்கிறதுக்கு 4 காரணம். வாசிங்க அந்த வசனம். அஞ்சு பாயிண்ட். 5 இன்னொன்னு 6. காவல், வியாதி, 2 சேர்த்துட்டாரு. 6 பாயிண்ட். இந்த 6 காரியத்துல ஒரு விசுவாசியோ ஊழியக்காரனோ சரியா இல்லட்டானா அவன் யாரு? அவன் வெள்ளாடு. சபைக்குள்ளேயே தான், சபையிலேயே அவன் ஒரு வெள்ளாடு. அவன் யாரையும் விசாரிக்க மாட்டான். நான் பசியா இருந்தேன், நீங்கள் என்ன செய்யல? எனக்கு நீங்கள் ஆகாரம். நான் தாகமா இருந்தேன், எனக்கு என்ன செய்யல? நீங்க தாகம். நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுக்கல. நான் ஜெயில இருந்தேன், நான் காவல்ல கிடந்தேன், வியாதிப்பட்டிருந்தேன், என்னை வந்து விசாரிக்கல. நிச்சயமா குற்றவாளியா தீர்ப்பாங்க. இதெல்லாம் இடது பக்கத்துல தான் போய் நிக்குது நியாய தீர்ப்புல. என்றென்றும் நீங்காத நியாய தீர்ப்புக்கு போகக்கூடிய கூட்டம் வெள்ளாடு. ஒரு விசுவாசி உன் தாயே சாப்பாடு இல்லாம இருக்கிறாளான்னு விசாரிக்க முடியுதா? தகப்பனை விசாரிச்சியா? உன் மாமனாரை விசாரிச்சியா? மாமியாரை விசாரிச்சியா? கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? எங்கேயோ ஒரு நாட்டில இருந்து பிறந்து வந்து தெரசா அம்மையார் வந்து ரோட்ல கிடந்த இந்தியன்ஸ் செஞ்சாங்க, தூக்கி கொண்டு போய் பராமரிச்சாங்க. அவன் நமக்கு அப்படி செய்ய முடியுமா? வீட்டுல கிடக்குறாங்களே அவங்களை நம்மளால விசாரிக்க முடியலையே. ஏன் சொல்றாரு? இந்த சீரியல்ல ஒருவனுக்கு எதை செய்திருக்கிறாரு? எனக்கே செய்தீர்கள். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு அனாதாசிரமத்துல போய் பயங்கரமா முதியோர் இல்லத்துல போய் ஒரு சகோதரி பயங்கரமா உதவி செஞ்சாங்களாம். அவங்க எல்லாரும் பாராட்டாங்களாம். பரவாயில்லையே, அப்பா முதியோர் இல்லத்துக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டாங்க, ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க, எல்லாம் கொடுத்துட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க கேட்டாங்களா, அப்போ உங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்களோ அதனாலதான் இவ்வளவு பாசமா செய்றீங்களா? இல்ல அம்மா அப்பா இன்னொரு முதியோர் இல்லத்துல நினைச்சாங்க இருக்காங்க. இன்னொரு முதியோர் இல்லத்துல யார் இருக்கா? இவங்க அம்மா அப்பா வச்சுட்டு இவங்க சுத்திட்டு.
நீ ஊருக்கெல்லாம் வேஷம் போடாத, வீட்டில் இருக்கிறவங்களை கவனி, சபையில் உள்ள ஏழையை கவனி, சபையில் ஒருத்தன் இல்லாதவன இருந்தா அவனை கவனி, அவனை பராமரி, அவனுக்கு உதவி செய். அவன் வியாதிப்பட்டானா போய் பாரு. அவன் ஏழ்மையா இருப்பான், கிராமத்தில் இருப்பான், சோறு இல்லாம இருப்பான், படுக்கடை இல்லாம இருப்பான், அவனை போய் நீ பாரு. நீ பெரிய சொந்தக்காரன் ஜோம் இல்ல, பெரிய பணக்காரன் பிசினஸ்ல உள்ளவன் சொந்த ஜோம் இல்லைன்னா உடனே ஓடுறீங்க, ஏன்னா பிசினஸ் நடக்கணும்ல. அவன் நீ செத்தா கூட அவன் வரமாட்டான். ஆனா இவன் வருவான். யாரு? இந்த விசுவாசி. பஸ்ல காசு இல்லாட்டாலும் நடந்தே உன் கல்லறைக்கு வந்து சேர்ந்துருவான் கூட்டத்துக்கு. நீ வெள்ளாடா இருக்க கூடாது. அடுத்து கடைசியாக கொழுத்த ஆடுகள் இருக்கா? எசேக்கியேல் 34:22. 20 கொழுத்த ஆடுகள். இது 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 ஆடு, ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா. அடுத்து என்னது? கொழுத்த ஆடுகள். நல்லாதான் இருக்கு. யசூரன் கொழுத்து, யசூரன் கொழுத்துட்டானா? கொழுத்து என்ன செய்தானா? உதைத்தானா? வாசிங்க. உதைத்தான், நின்னன் துண்ணி உதைத்தான். உபாகமம் 32:15. கொழுத்துட்டா யார அசட்டை பண்ணிடுவான்? தேவனை அசட்டை பண்ணுவான், கூட்டங்களை அசட்டை பண்ணுவான், ஊழியர்களை அசட்டை பண்ணுவான், ஊழியத்தை அசட்டை பண்ணுவான். ஆனா இவன் யாரு? யசூரன். யசூரன் யாரு தெரியுமா? சொல்லுங்க. யசூரன் யாரு சொல்லுங்க. யாக்கோபு தான் இஸ்ரேல மாறினான். இஸ்ரேல் தான் யாரா மாறுறா? யசூரனா மாறான். யாக்கோபுனா எத்தன், இஸ்ரவேல்னா தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டவன். யசூரன்ங்கிறது அவனுடைய டாப், அடுத்த ஸ்டாண்டர்ட். அந்த வந்து கடவுளின் நீதிமான். இந்த ஸ்டாண்டர்ட், இந்த ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டு இவன் செஞ்சுட்டான். ஞானஸ்நானம் பெற்றான், பரிசுத்தாய் பெற்றான், ரட்சிக்கப்பட்டான், தெய்வீக விஷயத்தில் நிற்கிறான். பரிசுத்தவங்க ஐக்கியத்தில் வந்துட்டு பிறகு நீ என்ன செய்யக்கூடாது? இங்க வந்துட்டு கொளுத்து போக கூடாது. இவ்வளவு தூரம் வந்துட்டு பிறகு நீ கொளுத்தினா தேவனை நீ அசட்டை பண்ணுவாய். கொளுத்து போய் உதைத்தான். இவனுக்கு தான் இயேசு வரப்போறார். யசூரனுக்காக தேவன் ஆகாய மண்டலங்களின் மேல் வருகிறார். யாருக்காக? யாக்கோபுக்கு அல்ல, இஸ்ரவேலுக்கு அல்ல. யாருக்காக வராரு? யசூரனுக்காக. உபாகமம் 33 லாஸ்ட்ல யசூரன் 26. இயேசு யாருக்கு தான் வராரு? யசூரனுக்கு வராரு. ஆனா யசூரன் இங்கே எப்படி இருக்கான்? உட்கார்ந்து உபவாசத்தெல்லாம் உடைச்சிட்டு நல்லா சாப்பிட்டு கொழுத்து போய். எத்தனை உபவாசம் உடைஞ்சிருச்சு இந்த வருஷத்துல? எத்தனை உபவாச ஜெபத்தை நீங்க அலட்சியம் பண்ணிருப்பீங்க? எத்தனை உபவாச நேரத்துல நீங்க சாப்பிட்டு இருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் சாப்பிட்டு கொழுத்து போய் தேவனை அசட்டை பண்ணி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கொழுத்த ஆடுகளுக்கு நான் என்ன செய்வேன்? என்ன உண்டு? கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நான் என்ன செய்வேன்? நியாயம் தருவேன். தப்பு. கொழுத்து போனா நம்ம தேவனுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பிப்போம், அசட்டை பண்ணுவோம். ரிவர்ஸ் வாங்க. சொல்லுங்க. இப்போ பாயிண்ட்டுக்கு வாங்க. நான் ஓடி என்டி ரெண்டையும் தூக்கிட்டு வந்தேன். ஓல்ட் டெஸ்டமென்ட் நியாயத்திற்கும் புதிய ஏற்பாடு நியாயத்திற்கும் எடுத்து வந்தேன். ஆனால் டைமிங் போயிடுச்சு. ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேயே நிப்பாட்டுவோம். அடுத்த கூட்டத்தில் எங்கே வரலாம்? புதிய ஏற்பாட்டு நியாயத்திற்கு வரலாம். சொல்லுங்க பாப்போம். இப்போ ஏட்டு சுரக்கா உதவுதான் பாப்போம். இல்லை வேமா எழுதி வச்சிருக்கீங்கள? அப்படியே கிட்டு ஒரு சிலர் வந்து அதாவது அப்படியே பைகாட் மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கு உள்ள பைகாட் ஆச்சா இல்லையான்னு தெரியாது. சொல்லுங்க. பிள்ளைகளை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் என்றென்றைக்கும் நீங்காத நியாய தீர்ப்பு. ஏலியினுடைய குற்றம் பிள்ளைகளை மதித்தது. கர்த்தரை காட்டிலும் பிள்ளைகளை அதிகமாய் மதித்தது. அடுத்து பிள்ளைகளை அடக்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்யல? அடக்கல. பிள்ளைகள் காணிக்கை என்ன செஞ்சது?
அற்பமா என்னது? சர்ச்சில் வர்றவங்களுடைய தவறான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டது. அடுத்து உயர்ந்தோர், பெருமை, மேட்டிமை. 7 காரியங்களை தேவன் 6 காரியங்களை வெறுக்கிறார், 7 அவருக்கு முன்பாக அருவருப்பானவைகள். அவை யாவன? மேட்டிமையான கண், பெருமையான பார்வை, பெருமையான பேச்சு, பெருமையான நடக்கை. இது எல்லாமே உயர்ந்தோரை கர்த்தர் நியாயந்தீர்ப்பார். அடுத்து ஆகாதவன் அவர் பார்வைக்கு திழ்ப்பானவன், ஆகாதவன் மேல் வரும் நியாய தீர்ப்பு. தேவனுக்கு நீ உபயோகம் இல்லாம பிசாசுக்கு நீ உபயோகமா இருக்க கூடாது, நீ ஆகாதவனாய் போய்விடக் கூடாது. அடுத்ததாக சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் கர்த்தர் நியாயந்தீர்ப்பார். அடுத்து சகல அந்நிய தேவர்களை, அப்படித்தானே, அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டினால் நியாயந்தீர்ப்பார். செய்யும் தொழிலை தெய்வம் சொல்லி அதை நீ வணங்கினா தேவன் அதை நியாயந்தீர்ப்பார். அடுத்து நம்முடைய பலிகளுக்கு தக்கதாக கர்த்தர் நியாயந்தீர்ப்பார். அடுத்து ஆடுகள், நீங்க நல்லா எல்லாம் செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு குழப்பி விட்டு போயிடக்கூடாது, அது தப்பு, அது பெரிய குற்றம், அது பெரிய தவறு. இந்த மிலிட்டரியில எல்லாம் அப்படித்தான் செய்வாங்க. வேகமா போவான், அந்த பாலத்தை தாண்டிடுவானுங்க இவனுங்க. அடுத்து பின்னால வர்றவன் பாலத்துல வந்துடக்கூடாது, பாலத்தை நெஞ்சிருவான், ஒரே அடி பாம்பு வச்சுட்டு போயிடுவான். அவன் வந்து நிப்பான், இங்க பாலமே இருக்காது. அப்படிலாம் செய்யக்கூடாது, நம்ம அப்படிலாம் பண்ணவே கூடாது. ஆட்டுக்கும் தேவை. நம்ம எல்லாம் ஆடுகளை மாற்றி சபைகளை கொண்டு வந்துட்டாரு. சபையில வந்துட்ட பிறகு உனக்குள்ள ஒருத்தருக்கு நீங்க முட்டிட்டு நிக்க கூடாது, அது பெரிய தவறு. அடுத்து ஆடுகள், அடுத்து என்னது? ஆட்டு கடா, முட்டுறது, ஓரம் கட்டுறது. ஒரு விசுவாசி கொஞ்சம் நல்லா வர்றான், அவனை ஏன் ஓரம் கட்டுற? தப்பு. அவன் வர்றானா, அவனை சந்தோஷமா என்ன செய்யணும்? ஏத்துக்கணும். ரைட்டு, வா நம்ம கை கோர்த்து என்ன செய்வோம்? கர்த்தருடைய வேலையை செய்வோம். பாஸ்டர் அந்த வேலையை வச்சிருக்காரு, இவனை தான் வச்சிருக்காரு, இவளை தான் வச்சிருக்காரு, இப்படிலாம் பேசவே கூடாது. கர்த்தர் ஒன்னைய கொண்டு வருவாரு. எல்லாருக்கும் நம்ம என்ன செய்யணும்? சான்ஸ் கொடுக்கணும். அடுத்து வெள்ளாடு, மற்றவங்களை முட்டி தள்ளாதீங்க, ஓரம் கட்டாதீங்க. அடுத்து வெள்ளாடுகளா இருக்காதீங்க. ஜனங்களை போய் விசாரிங்க, ஏழைகளை விசாரிங்க, உங்க குடும்பத்தாரை விசாரிங்க. அப்படிலாம் நீங்க பழகணும். பைபிளை நீங்க பழக்கங்களை கொண்டு வாங்க. கடைசியாக கொளுத்த தேவனையே அசட்டை பண்ணுவது. பாஸ்டர்லாம் சொல்லுவாருங்க, அப்படிதாங்க சொல்லுவாரு. பாஸ்டர் கூப்பிடுவாரு, அப்படியா பார்க்கலாம். நம்ம சிவகாசி அப்படிலாம் மாறிட்டான். நான் சொன்னேன், அதான் போன வாரம் சொன்னேன், சொல்லக்கூடாது, விட்டுலாம். என் விசுவாசி என் வார்த்தையை கேட்பதை விட பிசினஸ்ல அவ்வளவு தீவிரமா இருக்கிறான்னா அவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தா நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்லுவேன். நம்ம சொல்லுக்கு கேட்கறதுக்கு அளவுல கூட அவருக்கு என்ன இல்ல, ஃப்ரீயா இல்ல, அவ்வளவு பிஸியா இருக்காரு. அப்ப அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கானா நான் சந்தோஷப்படுவேன் இல்லையா? என் விசுவாசி நல்லா இருக்கான், பிசினஸ்ல அவ்வளவு ஸ்பீட்ல இருக்காங்க, அப்படிதானே? கொளுத்த ஆடுகளாக தேவனை நீ அசட்டை பண்ணக்கூடாது, ஊழியங்களை அசட்டை பண்ணக்கூடாது, ஊழியர்களை அசட்டை பண்ணக்கூடாது, சபையை அசட்டை பண்ணக்கூடாது, கூட்டங்களை அசட்டை பண்ணக்கூடாது. நல்ல உபவாசம் எடுக்கிற நேரத்துல எல்லாம் நல்லா சாப்பிட்டு சோத்திரம் பண்ணிட்டு வரக்கூடாது. இங்க ஒரு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு உபவாச கூட்டம் பயங்கரமா நடந்தது. 3 நாள் உபவாசம். 3 நாள் ஒரு ஆளு விசுவாசி கூட்டத்துக்கே வரல, கடைசி கூட்டத்துக்கு வந்தான். இங்கெல்லாம் 3 நாள் உபவாசம் எடுத்து எல்லாம் நல்லா தோத்திரம் இருந்தான். என் பிள்ளைகளை ஏன் சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? யாரு இவன்? வந்ததே 6வது கூட்டத்துக்கு. 6 கூட்டம் நடக்குது, 5 கூட்டத்துக்கு வரல. நல்லா சாப்பிட்டு உபவாசம் எடுக்காம சுத்திட்டு கடைசி கூட்டத்தில் வந்து பார்த்தா என்ன எல்லா பிள்ளைகளும் டல்லா இருக்காங்க, சபையே டல்லா இருக்க. என் பிள்ளைகளே நீங்களே அசதியா இருக்கிறீர்கள், சோர்ந்து போயிருக்கு. சரிதான், நீ நல்லா சாப்பிட்டு வருவ, இவன் உபவாசத்துல அப்படியே சோர்ந்து போய் உட்காந்து தோத்திரம் பண்ணி ஜபத்தை முடிக்க போறான். நீ வந்து தீர்க்கதரிசனம் சொல்ற. நீ இந்த வேலையே இருக்கக்கூடாது. உபவாச நேரத்துல உபவாசம் இருக்கணும். பலவீனர்கள் நோ ப்ராப்ளம். நான் அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்வேன், பலவீனர்கள் பலவீனங்கிற அந்த சான்ஸ் வர்றதுக்கு முன்னால உன் ஊழியத்தை நெஞ்சிருக்கணும். உபவாசம் எடுக்க வேண்டிய உபவாசத்தை நெஞ்சிருக்கணும், ரீச் பண்ணிருக்கணும். கண்ணு தெரியாம போறதுக்கு முன்னால பைபிள் நீ கரைச்சி குடிச்சிருக்கணும். கண்ணு தெரிஞ்ச போன பிறகு அதுக்கு பிறகு பைபிளை தூக்கி வச்சுட்டு நெஞ்சிலேயே வச்சுட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வச்சுக்கிட்டே இருந்தா ஒரு நடக்குது. கண்ணு தெரியும் போது நீ எழுந்திருக்கணும். நல்லா பைபிளை படிச்சு ஸ்டோர் பண்ணிக்கோ. நடக்க முடிஞ்ச போது அலைஞ்சு திரிஞ்சு ஊழியம் செஞ்சு கோயில் குளம் கூட்டம் சுத்திடு. முடியலையா? ரைட். அதுக்கு பிறகு அதுக்கு தேவன் நீ ஏன் போலன்னு நினைச்ச மாட்டார், கணக்கு கேட்க மாட்டாரு. நல்லா இருக்கும் போதுதான் உனக்கு கணக்கு. முடியாத பட்சத்தில் தேவன் வந்து அநியாயமா நியாயம் இருக்கிறவர் அல்ல. இருக்கும்போது நீ என்ன
அதனால தான் பைபிள்ல சொல்லி இருக்கு, உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ என்ன செய், எதை செய்தாலும் உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ என்ன செய். எல்லாரும் கண்களை மூடுவோம். நியாய தீர்ப்புகள் மாறி போகிற நிலவரத்தில் நாம் இன்னைக்கு ஜெபிக்க வேண்டும். நினிவேயை நியாயம் தீர்ப்பேன்னு சொன்னாரு. அந்த ஜனங்கள் தேவ சமூகத்தில் விழுந்து முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு மனம் திரும்பின பொழுது நியாய தீர்ப்பில் அவர்கள் தப்பினார்கள். 9 மணிக்கு முடிக்கணும், டைம் முடிஞ்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடலாமே. இனிமே உள்ள கூட்டத்துக்கெல்லாம் 6:30 வாங்க. 7 மணிக்குள்ள சுத்தி இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க லேட்டா வர்றதுல இருந்தா 7:30 ஸ்டார்ட் பண்ணா போயிடுச்சு. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு 2-3 நிமிஷம் முழங்கால் போட்டு கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தாவே நீர் நியாயம் தீர்க்கிற அளவுல நானோ என்னுடைய பிள்ளைகளோ என்னுடைய மனைவியோ என்னுடைய புருஷனோ ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோமா ஆண்டவரே. வேத வசனங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் எவ்வளவாய் நிலையற்றவர்கள் என்பதை உணர்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குறைகளை மன்னியும் ஆண்டவரே. நான் ஒரு வெள்ளாடை போல, நான் ஒரு ஆட்டுக்கடாவை போல, ஒரு கொழுத்த ஆடை போல ஆண்டவரே கர்த்தருடைய வீட்டுல கர்த்தருடைய சபையில் இருந்தோம். நான் கர்த்தாவே மற்றவர்களை குழப்புகிறவனாக நான் காணப்பட்டு விட்டேனே சுவாமி. என்ன தெய்வமே நீர் மன்னியும் கர்த்தாவே. என்னுடைய வழிகள் உமக்கு முன்பாக சரியில்லை, என்னுடைய செய்கைகள் சரியல்ல, என்னுடைய எண்ணங்கள் சரியல்ல. நான் ஒரு சன்மார்க்கனை போல இருந்து விட்டேன். சபையில் என்னை கொண்டு வந்து நான் ஒரு துன்மார்க்கனாய் வாழ்ந்து விட்டேனே கர்த்தாவே. என்ன தெய்வமே நீர் மன்னிக்கணுமே ஆண்டவரே. என்னுடைய பெருமைகளை மன்னியும் கர்த்தாவே. நான் ஆகாதவனாய் இந்த சபையில காணப்பட்டு கொண்டிருக்கிறேனே, என் மேல் இரக்கமாயிரு. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. இரக்கத்தின் தேவன் நம்மை சந்திப்பாராக.